गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। ॐ नमो नारायणाय, ॐ नमो भगवते वासुदेवाय, श्रीहरये नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः, गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय, ॐ नमो भगवते वासुदेवाय, श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2011 ஞாயிற்றுக்கிழமை. கரநாம சம்வத்சரம், உத்தராயணம், வசந்த ருத்து, ரிஷப மாதம், வைகாசி மாதம், சுக்லபக்ஷம், சதுர்த்தி திதி, புஷ்ய நட்சத்திரம், நல்ல சித்தயோகம். இப்பேற்பட்ட ஒரு சக்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமன் நாராயணியத்தில் 15வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். போன தடவை நம்ம அத்தியனம் பண்ணது 14வது தசகம். பட்டதிரி ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சாராம்சத்தை இந்த ஸ்ரீமன் நாராயணியத்தில் சொல்லத்தினால, ஸ்ரீமத் பாகவதம் ஒரு புராணம். புராணங்களுக்கு லட்சணம் என்னென்னா மனுக்களுடைய சரித்திரத்தை சொல்லணும். அது ஒன் ஆஃப் தி ரிக்குவயர்மெண்ட்ஸ். அதனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் சுவாயம்புவமனுடைய சரித்திரத்தை எடுத்து சொல்லியிருக்காள்.
அதே மாதிரி இங்கேயும் பட்டத்திரி சுவாயம்புவ மனு பற்றி சொல்லி சுவாயம்புவ மனுக்கு பொண்ணாக பிறந்த தேவகூதியை எப்படி சுவாயம்புவ மனு கர்தமரை கிட்டக்க வந்து அவருக்கு தன் பொண்ணை கொடுத்தார், விவாகம் பண்ணி வச்சாள் என்பதெல்லாம் 14வது தசகத்தில் நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்பொழுது 14வது தசகத்தில் கர்தம பிரஜாபதியும் தேவகூதியும் கல்யாணம் பண்ணிட்டு அவள் குடும்பம் நடத்தினாள். இப்போ தேவகூதி பல்லாயிரம் வருஷங்கள் தபஸ் பண்ண கர்தமருக்கு பரிச்சரணை பண்ணிட்டு சேவை பண்ணிட்டு இருந்தாள். யுவதியாக இருந்த அவள் ரொம்ப வயசாகி கிழவியாக போயிட்டாள். எல்லாம் ஆன பிறகு பல வருஷங்கள் கழித்து கபிலர் அந்த தேவகூதியை பாட்டு கேட்டாள். அடாடா, நீ எனக்கு இவ்வளோ வருஷங்கள் பரிச்சரணை பண்ணினியே, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாள். அப்போ தேவகூதி சொன்னாள், எல்லா ஸ்திரீகளும் என்ன வேண்டுவாளோ அதுதான் எனக்கு வேணும். உங்களோட நான் அனுபவிக்க வேண்டாமா காமங்களை? நம்மளுக்கு குழந்தைகள் வேண்டாமா? அதனால் அதை அனுகிரகம் பண்ணும்னாள். உடனே தன் மாயையினால் கர்தம பிரஜாபதி ஒரு பெரிய மாளிகை, அந்த மாளிகை என்ன ஸ்பெஷல்னா, ஆகாசத்தில் போகிற விமானம் மாதிரி அந்த மாளிகைக்குள்ளே உட்கார்ந்துட்டே அவள் எல்லா லோக்கங்களுக்கும் போனாள். எல்லா விதமான உத்தியான வனங்கள், பார்க்குகள் எல்லாத்துக்கும் போய் அனுபவிச்சிருந்தாள், போகத்தை அனுபவித்தாள். நூற்றுக்கணக்கான ஸ்திரீகள் இவாளுக்கு சேவை பண்ணுறதுக்கு இப்படி உயர்ந்த போகங்களை அவளுக்கு அள்ளி கொடுத்தாள். எல்லா விதமான காமங்களையும் பூர்த்தி பண்ணி வச்சாள் கர்தம பிரஜாபதி. அவளுக்கு 9 குழந்தைகள், பொன் குழந்தைகள் பிறந்தது. அருந்ததி, அனசூயே, இப்படி 9 குழந்தைகள். ஸ்ரீமத் பாகவத்தில் அழகாக விவரித்து சொல்கிறாள். அதெல்லாம் 3வது ஸ்கந்தத்தில் சொல்லியிருக்காள். அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவள் ஒரு நிபந்தனை முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிறதே சொல்லியிருந்தாள். கல்யாணம் பண்ணின பிறகு, விவாகம் ஆன பிறகு, உனக்கு எல்லா போகங்களையும் கொடுத்து குழந்தைகள்லாம் கொடுத்த பிறகு, நான் 3 கடன்கள் பட்டிருக்கேனே, ரிஷிகளுக்கு, தேவதைகளுக்கு, பிதர்களுக்கு, இதெல்லாம் அந்த கடன்கள்லாம் அடைச்ச பிறகு, உனக்கு குழந்தைகளை கொடுத்த பிறகு நான் சந்நியாசம் வாங்கிட்டு பகவானை ஆராதித்து பகவத் சரணத்தில் மனசை வச்சு போயிடுவேன் நான் வீட்டை விட்டுனாள். அது மாதிரியே அவரும் சந்நியாசம் பண்ணிட்டு போகக்கூடிய காலம் வந்தது. அப்பொழுது தேவகூதி ஓன்னு கதறி அழுதாள். அடாடா, மோசம் போயிட்டேனே, எப்பேற்பட்ட வசத்தியான ஒரு சாது சங்கம் உங்கள்கிட்ட கிடச்சிது எனக்கு. அதை உபயோகம் பண்ணிட்டு ஆத்ம வித்தியை தெரிஞ்சுக்காமல் போயிட்டேனே, எது மோட்சத்தை கொடுக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் போயிட்டேனே, அதை நீங்கள் உபதேசம் பண்ணும்னாள். உடனே கர்தமர் ரொம்ப கருணையோடு கூட அவள்கிட்ட சொன்னாள், அம்மா, உனக்கு இன்னொரு பகவானே உன் வயத்தில் பிறக்க முடியாது நான் பண்ணுறேன். பகவானை ஆராதித்து ஸ்ரீமன் நாராயணனே உனக்கு உன் வயத்தில் குழந்தையாக வருவர், அவர் உனக்கு நேர உபதேசம் பண்ணுவர்னு சொன்னாள். அதுபடியே பகவானை ஆராதித்து பகவானே கர்தமருக்கும் தேவகூதிக்கும் குழந்தையாக கபிலராக வந்து பிறந்தார். அந்த கபிலர் 5 வயசு ஆனோடனே கபிலருக்கு கர்தமர் உபநயனம் பண்ணி வச்சுவிட்டு கபிலரை ஏகாந்தத்துக்கு அழிச்சுன்னு போய், நீங்கள் சுவாமிங்கிறது எனக்கு தெரியும், என்னோட புத்திரனாக இருக்கப்பட்ட நீங்கள் சுவாமிங்கிறது ஸ்ரீமன் நாராயணங்கிறது எனக்கு தெரியும், உங்களுடைய சரணத்தை மனசில் வச்சுட்டு நான் சன்னியாசி ஆகி ஏகாந்தத்தில் உங்களை பக்தி பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் அம்மாவான தேவகூதிக்கு உபதேசம் பண்ணணுங்கிறதா சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு போய் சேர்ந்தாள். அட்டனம் பண்ணிட்டு அப்படி காட்டுக்கு போய் சேர்ந்தாள் சன்னியாசியாக. இந்த தசகத்தில் பட்டத்திரி அந்த பகவானான கபிலர் 5 வயசு குழந்தை தன் அம்மாவான தேவகூதிக்கு எப்படி உபதேசம் பண்ணாள், பிரம்ம வித்தியை, மோட்சங்கிறத என்னத்தை எப்படி இருக்குங்கிறத எடுத்து சொன்னாளுங்கிறதெல்லாம் இந்த 10 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாள். ரொம்ப உருக்கமாக சொல்கிறாள். குருவாயூரில் க்ஷேத்திரத்தில் சுவாமி ஸ்ரீமன் நாராயணனை நேராக பார்த்துவிட்டு பட்டத்திரி, ஏ சுவாமி, நீ 5 வயசு குழந்தையா அம்மாவுக்கு பக்கத்தில் உட்காந்துண்டு அம்மாவுக்கு நீ உபதேசம் பண்ணினேங்கிறதா சொல்கிறாளேன்னு சொன்னபோது சுவாமி ஆமோதிச்சாலாம். அதனால தான் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் கடைசியில் கபில தனுரிதித்வம் தேவகூத்யை
ನ್ಯಗಾದೀಹಿ துவம் நாள், ஹே குருவாயூரப்பா நீ கபில தனுரிதி. கபிலன்கிறதாக உடம்போடு கூட இந்த பூலோகத்தில் பிறந்து தேவஹூத்தியை அம்மாவான தேவஹூத்திக்கு ஞகாதீஹி உபதேசம் பண்ணினியாமே நீ நாள். அப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் கடைசி பாதத்தில் இப்படி வரும். மேற்பட்ட வசத்தியான இந்த தசகத்தை இன்னைக்கு நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே கபிலோபாக்கியானம் நாம பஞ்சதசம் தசகம். மதிரிஹ குணசக்தா பந்தகிருத்தேஷ்வசக்தா त्वमृतकृदुपरुन्धे भक्तियोगस्तु शक्तिं महदनुगमलभ्या भक्तिरेवात्र साध्या कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादीहि. இந்த தசகத்தில் கபிலாவதாரத்தை சொல்ல வந்த நாராயண பட்டத்திரி குருவாயூர் க்ஷேத்திரத்தில் பகவானை பார்த்து ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும், ஹே குருவாயூரப்பா நீ கர்தமருக்கும் தேவஹூதிக்கும் குழந்தையாக பிறந்து 5 வயசு குழந்தை உபநீதனான நீ அம்மாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து தேவஹூதிக்கு தன் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினியாமேன்னு துவம்னு சொல்லி நீ பண்ணினியாமேன்னு சொல்லிட்டு வராள் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும். அதில் இந்த முதல் ஸ்லோகத்தில் மதிரிஹ குணசக்தா பந்தகிருத்தேஷ்வசக்தா சொல்கிறாள். அப்பா குணசக்தா, ஜனங்கள் திருப்பி ஜென்மா ஏற்பட்டு துக்கத்தில் எப்போதும் இருந்துருக்காளே, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அம்மா. திரும்பி ஜென்மா வரதே, திரும்பி துக்கம் ஏற்படுறதே காரணம் என்னன்னாள். அதுக்கு காரணம் மதி, இந்த புத்தி இருக்கே அது பந்தத்தில் போய் மாட்டிக்கிறதுனாள் கபிலர். அம்மா வீடு மனைவி புத்திரன் சொத்து என்பதெல்லாம் மனசில் ஊறி போய் அதில் ஆசக்தா, அதில் போய் ஈடுபாடு ஏற்பட்டு அதில் போய் பற்று விழுந்து விடுறது இந்த புத்திக்கு. அதனால திருப்பி அந்த குணம் ஏற்பட்டு ஜென்மா அதனால் இவன் கர்மா பண்ணுற கர்மாவனால திருப்பி ஜென்மா வந்துட்டுருக்கு. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் வந்துட்டுருக்குமா. அதனால் இந்த வைராக்கிய புத்தி ஏற்படணும். அப்போ இந்த ஈடுபாடு இல்லாத ஒரு விட்டுதல் ஏற்படும் நாள். அது எப்படின்னா, தாமரை இலை இருக்குது தண்ணியில், அது தண்ணியன்னா உறிஞ்சு குடித்து இருந்தால் தான் அது நல்ல பசுமையாக இருந்துட்டுருக்கும். அதனால் அதனுடைய ஜீவனே அந்த தண்ணியை பொறுத்து தான் இருக்குது. இருந்தால் கூட அதில் ஒட்டாதது. தண்ணி அது மேலே தெளித்தா அந்த தாமரை இலை மேலே ஒட்டிக்காது. அப்படி இருக்கணுமாம். அதனால் இந்த வீடு வாசல் எல்லாம் இருக்கே அதிலலாம் இருந்துட்டு இருக்கணும். அக்கா உடனே எல்லாரையும் ஓட சொல்லலை. அத்தனை பேரும் சேர்ந்து லோகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷியாலும் அண்டார்டிகாவுக்கு போனால் பூமியே கீழே விழுந்துரும்னே. அதனால் அவவா இருக்கிற இடத்துல இருந்து வீடு வாசல் எல்லாத்தையும் இருக்கலாம். அதனால் அதுலேயே ஆசக்தாக இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் அதுலேயே ரொம்ப ஈடுபாடு வச்சுண்டு அதில் போய் பந்தம் ஏற்பட்டு அதிலேயே மயங்கிட்டு போய் இருந்துட்டு இருக்கப்படாதுங்கிறத எடுத்து சொல்கிறாள். அப்போ அம்மாட்ட சொன்னாள். அப்போ அம்மா கேட்டாள், இது போகிறதுக்கு என்ன பண்ணணும்னாள். இது போகிறதுக்கு ஒரு வழி உண்டுன்னாள். அதுக்கு பக்தி பண்ணணும், பகவான்கிட்ட கொண்டு மனசை வச்சு பக்தி பண்ணணும்னாள். அம்மா கேட்டால், பக்தி எப்படி பண்ணுறது எனக்கு தெரியலையே, பக்தி வரமாட்டேங்கிறதேன்னாள். பக்தி எப்படி வரும் தெரியுமா அம்மா? அதுக்கு போய் நல்ல சாது சங்கங்கள் ஏற்படணும். நல்ல மகான்கள்கிட்ட போய் நீ இருந்துட்டு அவளுடைய துணியை துவைச்சி போண்டு மகான்கள்கிட்ட பரிசீலனை பண்ணிட்டு அவள் கூட்டையே இருந்துட்டு இருந்தா தானா பக்தி வந்துடும்மான்னாள். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் அழகாக உபதேசம் பண்ணினாள். அம்மா மதிதிஹ குணசக்தா, இந்த திருப்பி இந்த ஈடுபாடெல்லாம் வருதே, பந்தகிருத்தேஷு அசக்தா து அமிர்தகிருத் உபருந்தே
பக்தியோகஸ்து சக்திம். பக்தி ஒன்றுனால தான்மா இந்த பற்றுதெல்லாம் விலகி வைராக்கியம் ஏற்படும் நாள். அம்மா கேட்டாள் குழந்தைய, அப்பா எப்படி பக்தி வரணும் தெரியலையே நாள். மகதனுகமலப்யா, பெரிய மகான்கள்கிட்ட போய் இருக்கணும் நாள். பெரிய மகான்கள்கிட்ட போய் இருந்துட்டு அவளை பரிச்சரணை பண்ணிட்டு சாது சங்கம் ஏற்படணும் நாள். நல்ல குரு அவள்கிட்ட போய் இருக்கணும் நாள். பக்தி ரேவாத்திர சாத்தியா, அத்திர சாத்தியா நாள். அதுக்காக நீ ரொம்ப நாள் இருந்து அடுத்த ஜென்மா 100 ஜென்மான்னு இல்லை. இஞ்சியே உனக்கு இகையேவ, இஞ்சியே மோட்சம் கிடைக்குமா உனக்கு, இந்த பக்தி கிடைக்குமா உனக்கு, இஞ்சியே நீ போய் நல்ல சாதுக்களை போய் அடைய நாள். இப்படி சொன்னாலேயாம், இப்படி சொன்னியாமே குருவாயிரப்பா நாள். கபில தனுரிதித்வம் தேவஹூத்தியை நியகாதீஹி. ஹே குருவாயிரப்பா, இவ்வாறு நீ பக்தி பண்ணணும், மகான்களை போய் ஆசிரியக்கணும், அவள்கிட்ட போய் பரிச்சரணை பண்ணி அவளோட இருக்கணும்னு நீ சொன்னியாமே குருவாயிரப்பான்னு கேட்டாள். மகான்கள்னு சொல்கிறோமே, அது அவளை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுனா அழகாக சொல்லியிருக்காள் பாகவதத்தில். சாதுக்களுடைய லட்சணத்தை போய் சொன்னாள். ஏன்னா எல்லாரும் இப்போ நிறையா பேர் இப்படி வந்துட்டுருக்கோம், லோகம் முழுக்க பாகம் சாதுக்கள் இருந்துட்டுருக்காள். காஷாய வஸ்திரத்தை போட்டு கமண்டலம் எடுத்துன்னு வந்துட்டுறாள். ஆனால் யார் நமக்கு நல்ல அனுகிரகத்தை பண்ணக்கூடிய சாதுக்கள்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு சாது லக்ஷணம் சொன்னாள். திதிக்ஷவஹா காருணிகாஹ சூர்தஹ சர்வதேஹினாம் அஜாதசத்ரவ சாந்தாஹ சாதவஹ சாது பூஷணாஹ. சாதுக்கள் யாருன்னாள்? அவளுக்கு சர்வதேகினாம் சூர்தஹான்னாள். அவளுக்கு பணக்காரன் ஏழை இப்படிலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, ரிக்ஷாவாலாக இருந்தால் கூட வந்தால் கூட அப்படி அவன் ஒரு 5 ரூபா டொனேஷன் கொடுத்துருக்க மாட்டான் இவர் ஆசிரமத்துக்கு. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன அவள் கட்டிகிட்டே உடனே 10 நிமிஷம் வந்து அவளுக்கு சொல்லி கொடுப்பாளாம். அப்படி தான் எனக்கு இங்கே தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் எவ்வளோ பேர் பெரிய அவளுக்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காராலாம் தெரியும். ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாள். ஒரு தடவை நான் ரிஷிகேஷில் போயிட்டு இருக்கிறதே ஒரு டிரைவர் அந்த ஆசிரமத்துலேருந்து வந்தவன் சொன்னான், படா சுவாமிக்கோ ஊஞ்சா நீச்சா மாலும் நெய்யின்னா. அவருக்கு உயரக்க பணக்காரன்னு ஏழைன்னு ஒன்றும் கிடையாது, எல்லாரும் அவருக்கு சமானம்னாள். அதான் சர்வ தேகினாம் சூடுதகான்னாள். எல்லார்ட்டையும் சூடுதமாக இருந்துட்டுருப்பாள். ஏழை பணக்காரன், நிறையா படித்தவன், வித்வான், மூடன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லார்ட்டையும் அதே சூரத்பாவம் இருந்துட்டுருக்கும். அதுதான் வந்து சாதுக்களுடைய லட்சணம். அவளை பார்த்த உடனே தெரியும், மேக்னெட் மாதிரி இழுக்கும்னு நம்மளை. அப்படி நல்ல சாதுக்கள் இருந்துட்டுருக்காள் இந்த லோகத்தில். அவள்கிட்ட போய் இருந்து பரிச்சரணை பண்ணி அனுகிரகத்தை பற்றிருந்தா பக்தி வரும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பு. இந்த பக்தி வந்த உடனே அந்த பக்தி கொண்டு போய் என்ன பண்ணும், அதுலேருந்து வைராக்கியம் ஏற்பட்டு அதுலேருந்து இந்த ஜென்மா போய் சேரும், மோட்சம் கிடைக்கும். மோட்சம்னா என்னமோ லட்டு மாதிரி எங்கேயோ வயரக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. இங்கேயே மோட்சமாக இருக்கலாம். ஒன்றுலேயும் ஈடுபாடு இருந்து அதில் போட்டு மனசை சஞ்சலத்தில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கே அதான் மோட்சம், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக பட்டத்திரி ரொம்ப உருக்கமாக சொல்கிறாள். கபிலராக பிறந்து நீ அம்மாட்ட உபதேசம் பண்ணினியாமேன்னுட்டு. மதிதிஹ குணசக்தா பந்தகிருத்தேஷ்வசக்தா து அமிர்த கிருது பருந்தே பக்தியோகஸ்து சக்திம் மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. ஒரு அழகான ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி, பிரகிருதி மகதஹங்காராச்ச மாத்ராச்ச பூதானி அபி ஹிருதபி தசாக்ஷி பூருஷः பஞ்சவிம்சः இதி விதித விபாகோ முச்யதே சௌ பிரகிருத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. பெரிய ஃபிலாசபி, சாங்கியா ஃபிலாசபின்னு சாங்கிய மதம். அதுக்கு அத்தாரிட்டி, அதுக்கு ஆச்சாரியால் இந்த கபிலராக பிறந்த பகவான். கபிலர் தான் சங்கியம்னாலே எண்ணிக்கைன்னு அர்த்தம்.
சாங்கியா ஃபிலாசபினா எண்ணிக்கையை வச்சுட்டு எத்தனை எண்ணிக்கை 25 விஷயங்கள் சொல்கிறாள். இந்த 24 விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்க புருஷனான பகவான் இருக்காரே அவரும் நம்மளும் ஒன்று தான். அதுதான் அத்வைத்தம் சொல்கிறது. அத்வைத்தம்னா என்ன? ரெண்டு துவைத்தம் இல்லை. துவைத்தாத் பயம் பவதி. ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்கிற பரியந்தான் தான் நமக்கு கன்ஃபியூஷன். இது போயிடுத்துனா, இந்த கன்ஃபியூஷன் போயிடுத்துனா அதான் அவித்தியை போயிடுத்துன்னு அர்த்தம். அந்த அவித்தியை போகிறதுக்காக இந்த ஃபிலாசபி எடுத்து அம்மாவுக்கு சொல்கிறாள் இந்த 2வது ஸ்லோகத்தில். ஏ குருவாயூரப்பா, கபிலனாக 5 வயசு குழந்தையா அம்மாவுக்கு பக்கத்தை உட்காத்திச்சு இந்த தத்துவத்தெல்லாம் எடுத்து நீ சொன்னையாமேன்னு பட்டதிரி இந்த 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். பிரகிருதி மகதஹங்காராச்ச மாத்ராச்ச பூதானி அபி ஹிருதபி தசாக்ஷி பூருஷா பஞ்சவிம்சா. என்ன 25 தத்துவங்கள்? முதல்ல பிரகிருதி, அதாவது மாயைங்கிறதான பிரகிருதி பகவான்கிட்ட தான் எல்லாம் வந்திருக்கு. அந்த மாயை அவித்யைங்கிறதான பிரகிருதி இருக்கே, அந்த பிரகிருதி ஒன்று அதான் முதல்ல அந்த பிரகிருதிங்கிறதான மாயை உண்டாக்கினாள் சுவாமி. அதுலேருந்து என்னாச்சு? பிரகிருதி மகத்தத்துவம் உண்டாச்சு. 2வதாக அகங்காராஷ, அதாவது இந்த தேகம்தான் நான்கிற ஒரு எண்ணம் தோன்றதுக்கே அதான் பெரிய அகங்காரங்கிறது. அது 3வது தத்துவம். அதுக்கப்புறம் என்ன? மாத்ராஷ, பஞ்ச தன்மாத்திரைகள்னு சொல்கிறது. அதாவது மகாபூதங்களுக்கு காரணமாக இருக்கப்பட்டது. கந்தம், ரசம், ரூபம், ஸ்பர்ஷம், சப்தம் அப்படின்னு 5 தன்மாத்திரைகள். அதை மாத்ராஷ்ச பூதானி அப்பி, 5 பூதங்கள் இருக்குன்னாள். பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம்னுட்டு பூதங்கள், பஞ்சபூதங்கள். அது 5 ஆச்சு. மாத்ராஷ்ச பூதான்யப்பி ஹிருதப்பி, ஹிருதுனா மனசு, இந்த எண்ணங்களெல்லாம் உண்டாக்குறதே மனசு, அது மனசு. ஹிருதப்பி தசாக்ஷி, தசாக்ஷினா 10 இந்திரியங்கள். 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், ஆக 10 இந்திரியங்கள் தசாக்ஷினாள். பூருஷா, இது எல்லாருக்கும் மேலே ஜீவன்கிறதான ஒன்று. அந்த ஜீவன், இந்த புருஷனானது ஜீவன் ஆறத்துக்கு இந்த 24 தத்துவங்கள், அதுலேருந்து இந்த ஜீவன் இதான் நம்மளாம் இத்தனை ஜீவன்கள் இருக்குமே அது. அப்படி இந்த 25 விஷயங்கள் பஞ்சவிம்சா, இந்த 25 எண்ணினாள். சங்கியன்னு வேற எண்ணிக்கை, அதான் சாங்கிய யோகம்னு சொல்கிறது. அதனால் இது என்னம்மா, பகவான் புருஷன்தான் நீ, அது எப்படி இந்த ஜீவனா ஆனேங்கிறதுக்கு இந்த 25 விஷயங்கள்னால ஆயிருக்கேன்னு விளக்கி எடுத்து சொன்னாள் அம்மாள். இது விதித விபாகோ முச்சியத்தே சௌ பிரகிருத்தியா அசௌ பிரகிருத்தியா முச்சியத்தே நாள். எப்படிம்மா தெரியுமா உனக்கு? இந்த பிரகிருதி, இந்த மாயை இருக்கே, இதுலேருந்து நீ எப்படி விடுபடுவேங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் நாள். அதுக்கு தான் பக்தி பண்ணணும் நாள். பக்தினால தான் நீ முடியுங்கிறதுக்காக சொன்னேன். இத்தனையும் எடுத்து விளக்கி சொன்னாள். இப்படி சொன்னையாமே குருவாயூரப்பா, அம்மாவுக்கு விளக்கினியாமே. கபில தனுரிதித்வம் தேவகூத்தியை நியகாதீஹி, இப்படி எடுத்து சொன்னையாமின்னாள். பிரகிருதி மகதஹங்காராச்ச மாத்ராச்ச பூதானி அபி ஹிருதபி தசாக்ஷி புருஷ பஞ்சவிம்சः இதி விதித விபாகோ முச்யதே சௌ பிரகிருத்யா கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை நியகாதீஹி. ரொம்ப அழகான 2வது ஸ்லோகம் இது. 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் எப்படி ஒரு சூப்பர் இம்போசிஷன் ஆகிடுதுன்னு சொல்கிறாள். இந்த ஆத்மாங்கிறது இந்த உடம்போட ஒட்டுறதில்லை, அது தனிச்சு நிற்கிறது. ஆனால் அவித்தியினால் என்ன ஆகிடுறது, மனுஷன் அகங்கிறதான நான் இருக்கே, அதுதான் இந்த உடம்புன்னு நினைக்க முடியாத ஒரு எண்ணம் ஒரு பிரமை ஏற்பட்டு அவித்தியினால் மாயினால் ஏற்பட்டு விடுறதான். அந்த அவித்தியை போயிடுத்துனாக்கே அப்போ வித்தியை கொடுத்துன்னு அர்த்தம். அதான் ஆத்ம வித்தியை. அப்போ ஒன்றும் மாட்டிக்க மாட்டான், அவன் மோட்சம்னு பேர். அதை இங்கே சொன்னாள். அதனால இந்த சூப்பர் இம்போசிஷன் ஏற்படுறத எடுத்து சொன்னாள். இங்கே எப்படி இந்த அகங்கிறதான நான் இருக்கேனே, இந்த ஆத்மா அதுதான் பரம புருஷன். அது
அது இந்த ஜீவனானவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், இந்த உடம்பு தான் அதுன்னு நினச்சிட்டு உடம்புக்கு இருக்கப்பட்ட குணங்கள் இருக்கே, என்னென்ன பசின்னு வருது, தாகம்னு வருது, காயம் ஏற்பட்டால் வலிக்கிறது, துக்கம் ஏற்படுறது, இது எல்லாம் எனக்கு தான் ஏற்படுறதுன்னு நினச்சிக்கிறான். இன்னும் சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரி அம்மாவுக்கு எடுத்து விளக்கி சொல்கிறாள். அது எப்படி போகணுங்கிறதுக்கு வழி சொன்னாள். பிரகிருதிகத குணௌகைஹி நாஜ்யதே புருஷோயம் யதி து சஜதி தஸ்யாம் தத்குணாஸ்தம் பஜேரன் மதனுபஜன தத்வாலோச்சனை சாப்யபேயாத் கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை நியகாதீஹி. ஏ குருவாயூரப்பா, நீ அம்மாவான தேவஹூதிக்கு குழந்தையான கபிலனாக உட்கார்ந்து நீ சொன்னியாமே, என்ன சொன்ன? பிரகிருதி கத குணௌகைஹி நாஜ்யதே புருஷோயம். அயம் புருஷா, இந்த ஆத்மா இருக்கே அது சாட்சாத் புருஷன்தான். அது இந்த உடம்பில் இருக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கே, குணங்கள் இருக்கே, அதனால பாதிக்கப்படுறது அல்ல. பிரகிருதி கத குணௌகைஹி நாஜ்யதே, சம்பந்தத்தை அடையிறது இல்லைன்னாள். ஆத்மாவுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னாள். நாஜ்யதே புருஷோயம் யதி து சஜதி தஸ்யாம் தத்குணா தம் பஜேரன்னு. அப்படி இல்லாமல் அவித்யினாலையும் மாயினாலையும் எவன் ஒருவன் நான் தான் இந்த உடம்புன்னு நினச்சி இந்த உடம்பையும் அதையும் ஒன்றா நினச்சி நடுறானோ, அப்போ இந்த சிரமங்களெல்லாம் கஷ்டப்படுறான், எல்லாத்தையும் மாடின்னு முடிக்கிறான், அவனுக்கு மோட்சம் ஏற்படலைன்னாள். பற்றுதல் அடைஞ்சுட்டாக்க அப்போது அந்த குணங்களெல்லாம் அவனை அந்த ஜீவனை போய் வருத்துறதுன்னாள். எதி து சஜதி தஸ்யாம் தத்குணாஹ தம் பஜேரன்னு. அப்போ என்ன பண்ணணும்னாள், அதுலேருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும்னாள், மதனுபஜன தத்வாலோச்சனைஹி சாப்யபேயாத். என்ன பண்ணணும், மத அனுபஜன தத்துவ ஆலோசனைகினாள். அதாவது என்னை எப்போதும் பஜிக்கணும், பகவானை போய் பஜிக்கணும். அம்மா என்னன்னா என்ன, நான் தான் நாராயணன் என்ன பஜிக்கணும். அதோடு கூட மகான்கள்கிட்ட போய் இருந்து வேதாந்தங்களை அப்படி சிரவணம் செய்யணும் காதால். மனனம் நிதித்தியாசனம் எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையோ. இதெல்லாம் சாதன சதுஷ்டயம்னே ஒரு ஆச்சாரியால் எழுதி வச்சுட்டு போயிருக்காள். 4 விஷயங்கள் மூலமாக தான் முதல்ல ப்ரிலிமினரி. எந்த கோர்ஸ் எடுக்கணுனால முதல்ல ப்ரீ ரிக்வசிட்னு ஒன்று உண்டோ இல்லையோ. அப்படி மோட்சம்னா என்னமோ அப்படியே கிடச்சிடும்னு அர்த்தம் இல்லை. இந்த மாயையிலேருந்து விடுபட்டு வெளியில் வர்றதுக்கு இதெல்லாம் பண்ணணுமா. என்னது, தத்துவாலோச்சனை. மகான்கள்கிட்ட போனால் அவள் வேதாந்தத்தை எடுத்து அழகாக விளக்கி சொல்லுவாள். தயானந்த சரஸ்வதி சுவாமிகிட்ட போனால் அவர் கஷ்டமாக வேதாந்தம் இருக்கிறத எளிமையான பாஷையில் எடுத்து நமக்கு புரிய முடியாது சொல்லுவார். மனனம் நிதித்தியாசனம், அதை மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதை அப்படியே திருப்பி திருப்பி ஆலோசிச்சுட்டு இருக்கணும். அப்போ தான் அதில் இருக்கப்பட்ட விஷயங்கள் புரிஞ்சு இந்த மாயையிலேருந்து விலகி வர முடியும், சூப்பர் இம்போசிஷனை விட்டு வெளியில் வர முடியும். அதுதான் சொல்கிறாள் இங்கே கபிலர் அம்மாவுக்கு நீ சொன்னியாமே, மதனு பஜன தத்வாலோச்சனை சாப்பியபேயாத்து. சாப்பி அபேயாத்து, அந்த பிரகிருதிங்கிறதான மாயை இருக்கே அது விலகிப்படும், மாயை விலகிப்படும். அபேயாத்து விலகிப்படும்னு சொன்னியாமே. ஏ கபிலராக நான் இது உடம்பை வச்சுன்னு அம்மாவுக்கு நீ எடுத்து சொன்னியே குருவாயிருப்பாங்கிறாள் இந்த ஸ்லோகத்தில். பிரகிருதிகத குணௌகைஹி நாஜ்யதே புருஷோயம் யதி து சஜதி தஸ்யாம் தத்குணாஹ தம் பஜேரன் மதனுபஜன தத்வாலோச்சனைஹி சாப்யபேயாத் கபில தனுரிதி த்வம் தேவஹூத்யை நியகாதீஹி. நானே அடிக்கடி நினச்சிக்க வேண்டியிருக்கேன். சின்ன குழந்தை பேர குழந்தை பிறந்திருக்கான், அவனை போய் பார்த்தா அப்படியே என்னோட பேரன்னு உடனே வாத்சல்யமாக இப்போ பார்த்தாலும் பார்த்து லாலனம் பாலனம் போஷணம் அப்படியே அனுபவிக்கணும்னு தோன்றுறது. இப்படிலாம் அதில் போய் மாட்டிக்கிறோமே, இந்த மாட்டிக்கிறதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னா அடிக்கடி நினச்சிக்க வேண்டியிருக்குன்னே. இது இப்படி இல்லாட்டா ஒட்டடையை அடிக்கிறான், காலம்பரம் எழுந்தோன்னா ஒட்டடை போய் அடிக்க வேண்டியிருக்கு, வெளியில் போய் சுற்றி பார்த்து வீட்டில் ஃபவுண்டேஷன் சரியாக இருக்காருன்னு தட்டி தட்டி பார்க்குறான். இப்படிலாம் என்னால் பிரமை ஏற்படுறதுன்னா இது என்னோடது,
அகம் கரோமி, மமகாரம், அகங்காரம் சொல்கிறது. இதெல்லாம் சூப்பர் இம்போசிஷனால் வருதுங்கிறத எடுத்து சொல்கிறாள். இது சொல்கிற போது அதை படிக்கிறதே எல்லாம் தெரியறது. அதை விட்டு வெளியில் வந்த உடனே இந்த நாய் நினச்சிக்குமா, சிச்சி நம்ம என்ன பிறந்துட்டோமே, இனிமேல் இந்த எச்சலெல்லாம் சாப்பிடக்கூடாது, எல்லோரும் எச்சக்கலையெல்லாம் கொண்டு போட்டால் இனிமேல் நம்ம என்னமா பிறந்திருக்கோம், அனாவசியமாக இப்படி போய் எச்சலையும் பிச்சலையும் சாப்பிட்டுருக்கலாமான்னு நினச்சினபடி படுத்துட்டுருக்கும் கொல்லையில். இந்த ஆத்து மாமி அப்போ தான் சாப்பிட்டுட்டு எச்சக்கலையை தூக்கி டொப்புன்னு வந்து போடுவள். இது நினச்சிருந்ததெல்லாம் மறந்து உடனே பிச்சடிச்சுன்னு 5 நாயாக ஒன்று குலைச்சிட்டு அந்த எச்சலை போய் சாப்பிட போகும்னு. ஏன்னா அந்த மாதிரி மனுஷனுக்கு ரொம்ப நூற்றுக்கணக்கான ஜென்மாவில் வந்த இந்த சம்ஸ்காரம் போக மாட்டேங்கிறது. அதுக்காக தான் சாதுக்களை போய் பஜிக்கணும், சாதுக்கள்கிட்ட இருக்கணும்னா அப்போ இருக்கிற சமயத்துலேயாவது நல்லது கிடைக்கும். இப்படி இருந்துகிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு வைராக்கியம் ஏற்படுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வாசிக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அப்பேற்பட்ட வசத்தியான இந்த ஸ்லோகம் இது. பிரகிருதிகத குணௌகைஹி நாஜ்யதே பூருஷோயம் யதி து சஜதி தஸ்யாம் தத்குணாஸ்தம் பஜேரன் மதனுபஜன தத்வாலோச்சனை சாப்யபேயாத் கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. அடுத்த ஸ்லோகம் 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், விமலமதிருபாத்தைஹி ஆசனாத்யைத் மதங்கம் கருடசமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் ருச்சிதுலிததமாலம் ஷீலயேதானுவேலம் கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. ஹே குருவாயூரப்பா, கபிலாவதாரம் பண்ணி 5 வயசு குழந்தைய அம்மாட்ட எடுத்து சொன்னையாமே, கிட்டக்க இருந்துட்டு என்ன சொன்னேன், இப்படி சொன்னையாமேன்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காள் பட்டதரி. ஒவ்வொரு விஷயம் அம்மாட்ட நீ இப்படி சொன்னையாமே, அம்மாட்ட இப்படி சொன்னையாமேன்னு சொல்கிற மூலமாக நமக்கு எடுத்து விலைக்கு சொல்கிறாள் எப்படி பண்ணணும்னுட்டு. அதான் தாத்பரியம் இங்கே. விமலமதிருபாத்தைஹி ஆசனாத்யைத் மதங்கம். ஆசனாத்யைஹின்னாள். அதாவது ஆசனம்ங்கிறதெல்லாம் ஆசனம்னு ஒன்று, அது அஷ்டாங்க யோகம்னு சொல்கிறது. யோகத்துக்கு 8 அங்கங்கள். அந்த யோகம் பண்ணி இந்த யோகத்தை அனுசந்தானம் பண்ணான 8 அங்கங்கள் யோகம் இருக்குது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதின்னுட்டு இதெல்லாம் பாகவதத்தை நம்ம முன்னாடி சொன்னபோது இதெல்லாம் சொல்லியிருக்காள். அதை இந்த 8 அங்கங்கள் கொண்ட யோகம் இருக்கே, ஆசனாத்யைகின ஆத்யைகின ஆசனம் முதலான 8 அங்கங்கள் கொண்ட யோகம் இருக்கே, அந்த யோகத்தை அபியாசனம் பண்ணணுமா. அப்படி பண்ணினா என்ன ஆகும், அப்படி பண்ணினா உடம்பு, அதனால் மனசு ஒருமுகமாக ஆகும். அதுக்காக தான் இத்தனை விமலமதி, மனசில் தெளிவு உண்டாகும் நாள். மனசு தெளிவாக இருந்தால் தானே பகவானை ஆராதிக்க முடியும். மனசே கலங்கி போயிருந்ததுன்னா அவங்ககிட்ட போய் பகவானை ஆராதினா எப்படி ஆராதிக்க தெரியும் எனக்கு. அதனால் இதெல்லாம் ப்ரீ ரிக்வசிட்ஸ். அதனால் ஆசனங்கள் இருக்குது, 8 அங்கங்கள் கொண்ட யோகம் இருக்கே, யமாதி, யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி, இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் அழகாக எடுத்து சொன்னாள். அதில் யமங்கிறது அதுக்கு 12 பிரிவு இருக்குது. இந்த யமங்கிறதுக்கு அதையும் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், திருடாமல் இருக்கிறது, அது மாதிரி ஹரி, ஆஸ்திக்யம், பிரம்மச்சரியம், ஸ்தைரியம், க்ஷமா, பயம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் யமத்தில் சேர்த்தி யமம்னு ஒன்று. அது மாதிரி நியமம், சௌச்சம், சுத்தமாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கணும், எப்போதும் உடம்பை பரிசுத்தமாக வச்சுக்கிறது, இருக்கிற வீட்டை சௌச்சமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் முக்கியம். மனசௌச்சமாக இருக்கணும். அது மாதிரி உடம்பில் சௌச்சம், மனசௌச்சம். அப்புறம் ஜபம், ஏன்னா குரு சொல்கிற மந்திரத்தை எப்போதும் ஜபிக்கணும். ஏன்னா மந்திரத்தை எல்லாரும் உபாசனைக்கு எடுத்துன்னு விடுவாள். மந்திரத்தியாக தரித்திரத்தான்னு சொல்லியிருக்கு. எல்லோரும் ரொம்ப போய் பெரியவாழ்கிட்டனா போய் எனக்கு அந்த மந்திரம் இந்த மந்திரம் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணுன்னு சொல்லின்னு வந்துடுவா. அப்புறம் ஒன்று விட்டுடுவோன்னே. ஏன்னா திருத்தமாக வச்சுட்டு இருக்க மாட்டான். முக்கியமாக ஒரே ஒரு மந்திரத்தை மாத்திரம் எல்லாம் நம்ம திருத்தமாக வச்சுக்கணும். காயத்ரி மந்திரம். அதை நம்ம அப்பாவுக்கும், நம்ம ஒவ்வொருத்தருடைய அப்பாவும் உபதேசம் பண்ணியிருக்காள். அந்த ஜபம் இருக்கே,
அது அதில் எல்லா மந்திரத்துலேயும் வசதியான மந்திரம் காயத்ரிங்கிறதுனால சொல்கிறேன். அதை விடாமல் இருக்கணும். அது பரித்தியாகம் பண்ணிவிட்டா தியாகாத்து தரித்திரத்தா, எல்லோரும் தரித்திரம் போகணும். அதான் காரணம்னு சொல்லியிருக்காள் பெரியவாள்னா. அப்புறம் ஹோமம், அர்ச்சனை, தீர்த்தாடனம், புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணுறது, பகவானை போய் தரிசனம் பண்ணுறது, எல்லாருக்கும் உதவி செய்கிறது, பொறுத்தியாருக்கு போய் உதவி செய்கிறது, கிடைச்சத்தை வச்சுன்னு துஷ்டி சந்தோஷமாக இருக்கிறது. அப்புறம் ஆச்சாரிய சேவனம், குருவை போய் பரிசீலனை பண்ணி அவளுக்கு துணியை துவச்சி போட்டு அவள்கிட்ட காஃபி கீவி போட்டு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கே அது. இதெல்லாம் இந்த 12ம் சேர்ந்து இருக்கிறது. அதுதான் நியமம். அப்படி ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், இப்படி ஒன்று ஒன்றும் சொல்லியிருக்காள். இதெல்லாம் அங்கங்கள். இது தியானத்தில் கொண்டு விடும். கடைசியில் இப்படி ஒன்று ஒன்றா ஆச்சுன்னா கிளாரிஃபை ஆகி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பகவானை போய் தியானம் பண்ணணுமா. எப்படி தியானம் பண்ணணும்னால் விமல மதிரூபாத்தைஹி ஆசனாத்தியைஹி உபாத்தைஹி, இந்த மாதிரி 8 அங்கங்கள் கொண்ட யோகத்தை அபியாசம் பண்ணதுனால நல்ல மதி, கிளாரிட்டி, ஒரு கிளியர் மைண்டு வந்துடும். அதுக்குள்ளே யாரை கொண்டு கொடுக்கணும்னால் கருட சமதிரூடம் திவ்ய பூஷாயுதாங்கம், 4 கைகள்லையும் ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கப்பட்ட நான் இருக்கேனே, நான் கருடன் மேலே இருக்கிற மாதிரியாக மனசில் கொண்டு வந்து வச்சுக்கணுமாம். கருடாதிரூடனாய் இருக்கப்பட்ட பகவான் எப்படி இருக்காள்? சர்வாபரண பூஷணங்களையும் போட்டு திவ்ய பூஷா ஆயுதாங்கம், ஆயுதங்களை தரித்து நல்ல ஆபரணங்களை பூட்டிட்டு ருச்சி துளித்த தமாலம், உடம்பு எப்படி இருக்குது? நல்ல ப்ளூ கலரில் இருக்குது. தமால விருட்சம் இருக்கே, அது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்கிறாள். தமால விருட்சத்தில் இருக்கப்பட்ட புஷ்பங்கள் ப்ளூ கலரில் இருக்கும், டார்க் ப்ளூ. அப்படி பகவானை மனசுக்குள்ளே கொடுக்கணுமா, பகவானை தியானம் பண்ணணுமா. சீலையே அனுவேலம், அனுவேலம் நாள் சதா இப்படி பகவானை உள்ளே கொடுத்து தியானம் பண்ணிகிட்டே இருக்கணுமா. விமலமான மத்தியில் கிளியராக தெளிவாக இருக்கப்பட்ட மதி இருக்கே, அதுக்குள்ளே இப்படி பகவானை தியானம் பண்ணணுமானே. அதுதான் முதல் ஸ்டெப்பு நாள் பக்தி பண்ணுறதுக்கு. அப்படி சொன்னியாமே குருவாயிருப்பான் நாள். கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி விமலமதிருபாத்தைஹி ஆசனாத்யை மதங்கம் கருட சமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் ருச்சி துலித தமாலம் ஷிலயே தானுவேலம் கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ன்யகாதீ. அழகான ஸ்லோகம் இது. அம்மா தேவஹூதி தன்னுடைய குழந்தையான கபிலனை பக்கத்தில் இருக்கிறதே சொன்னாள். அப்போ இந்த ஜனனம் மரணம்னு இப்படி திருப்பி திருப்பி வரத்தை நினச்சா ரொம்ப பயமாக இருக்கேன்னாள். அப்போ கபிலர் அம்மாட்ட சொன்னாள், அம்மா பயப்படாத, இந்த பயம் போகணுன்னா ஒரு வழி இருக்குன்னாள். இந்த பயத்தை உள்ளேருந்து வெளியில் எடுக்கணும்னா உன் மனசுக்குள்ளே வேற ஒன்றை கொடுத்துரு, அப்போ இந்த பயம் வெளியில் ஓடி போயிடும்னாள். அது என்னத்தை உள்ளே கொடுக்கறதுனாள். மம குணகணலீலா கர்ணனை கீர்த்தனாத்யைஹி மயி சுரசரிதோக பிரக்யசித்தானுவருத்திஹி பவதி பரமபக்திஹி சாஹி மிருத்யோர் விஜேத்ரி கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. ஹே குருவாயூரப்பா, நீ கபிலாவதாரம் பண்ணி 5 வயசு குழந்தையாய் அம்மா கிட்ட சொன்னியாமே, எந்த அம்மா எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னாலோ, ஜனன மரணம் திருப்பி திருப்பி வந்து என்ன உபதிரவம் பண்ணுறதே, எனக்கு மோட்சம் எப்படி இருக்குன்னு தெரியலையே, பயமாக இருக்கேன்னு சொன்ன அம்மாவுக்கு அந்த பயம் போகணும்னா உன் மனசுக்குள்ளே வேற ஒன்றை கொடுக்கணும்னா சொன்னியாமே நாள். என்னத்தை கொடுக்கணும்னு சொன்னேன். மம குணகண லீலா கர்ணனை கீர்த்தனாத்யைஹி. பெரிய மான்கள், செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் மாதிரி இருக்கப்பட்ட மகான்கள் இருக்காளே, அவள்லாம் உபன்யசிப்பாள். பகவத்குணத்தை எடுத்து அவள் சொல்லின்னு இருந்தா அவள் தாரதாரியாக கண்ணிலேருந்து ஜலம் வர முடியா உருக்கமாக எடுத்து சொல்வாள். கிருஷ்ண சரித்திரத்தையும் ராமச்சரித்திரத்தையும் எடுத்து சொல்லுவாள். அப்படி அழகாக சொல்கிறதுக்கு அவளுக்கு வாக்சாமர்த்தியத்தை பகவான் கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட மகான்களுடைய சங்கம் ஏற்பட்டு அவள்கிட்ட போய் இருக்கணுமா. ஆனால் இப்போது என்ன நமக்கெல்லாம் லாபம்னா, டெக்னாலஜி என்ன பண்ணி கொடுத்து அவள்லாம் எந்த ஒரு காலத்தில் இருந்தால் கூட அவளுடைய விஷயங்களெல்லாம் கேட்க முடிகிறது.
இப்படி யூடியூப்பில் போட்டால் எல்லாம் வருதுன்னே, கெட்டதும் வருது நல்லதும் வருது. அப்போது நல்ல மகான்கள் சொன்ன கதைகள் எல்லாம் வருதுன்னே. அன்றைக்கி எதேச்சியாக பார்த்துட்டுருக்கேன், பாலவால்மீகி ராமமூர்த்தி சர்மா சொன்ன சொற்கள் துருவனுடைய சரித்திரத்தை எடுத்து சொல்கிறாள். அது கேட்குறது அது அதோ ரெண்டு நிமிஷம் கிளிப் தான். கேட்டோடனே எனக்கு அப்படியே பரவசமாக போயிடுது. எங்கள் ஊர் உடையாளூரில் இருந்த பெரிய மகானவர் பாலவால்மீகின்னு பேர். அவன் அப்பா அப்புசாஸ்திரின்னு பேர். அவர் நான் சின்ன குழந்தையாக இருக்கிறதே பூனால எங்கள் ஆற்றுல வந்து 45 நாள் இருந்து உபநேசிச்சிருக்காள் அப்படின்னு அப்பா அடிக்கடி சொல்லுவார். எனக்கு ஞாபகம் இல்லை அவரை, ஆனால் பாலவால்மீகியே ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி சேங்காலிபுரம் பெரியவாள், அவள் சொன்ன கதைகளெல்லாம் இன்றைக்கும் கேட்கலாம். நித்திய நூத்தனாக. நேத்திக்கு தானே கேட்டோம், இனி மறுபடியும் அதை கேட்கணுமான்னு தோணாது. நேத்திக்கு படித்த நியூயார்க் டைம்ஸை இன்றைக்கி தூக்கி குப்பையில் போட்டுடுறோம். அதை மறுபடியும் படிக்க தோண மாட்டேங்கிறது. அப்படி இல்லை இவாளுடைய கதைகள். ஒவ்வொரு தடவை கேட்டாலும் மனசை போய் உருக்கிறது. புதுசாக இருக்குது ஒவ்வொரு தடவையும் கேட்குறது. அப்படி மகான்கள்கிட்ட போய் இருந்து கதைகளை கேட்கணுமா, பகவத்கதையை. அதுதான் சொல்கிறாள், மம குணகண லீலா கர்ணனை கீர்த்தனாத்யைஹி. அதே எங்கள் ஊர் உடையாளூரில் கல்யாணராம் பாகவதர்னு இப்போ பிரகாஷன் இருக்காள். பஜனோத்சவம் பஜனெல்லாம் பண்ணிட்டு இருக்காள், நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாள். அப்படி கீர்த்தனாத்யைஹி, இப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணுற கும்பல் இருக்கே, அது போய் வெக்கத்தை விட்டு நாமாவை எடுத்து இறஞ்சி கத்தனமாம். அதான் சொன்னாள், விசிர்ஜ்ய லஜ்ஜாம் யோதீத்தே மன்னாமானி நிரந்தரம் குலகோட்டி சமாயுக்தம் லபத்தே மாமகம் பதம் நாள். என்னுடைய பதத்தை அடையிறதுக்கு நீ வேற என்னவோ பெரிய பெரிய படா உபனிஷத்துகளையும் அதையும் படிக்கணும்னு கூட முடையில்லைப்பா. இறஞ்சி கத்துனாள். எல்லா வக்கத்தையும் விட்டுவிட்டு கோவிந்தா கிருஷ்ணா ராமா என்று இறஞ்சி கத்து, முகுந்தா வாசுதேவான்னு இறஞ்சி நாராயணான்னு கத்தினா போகிறோம்னு. அப்படி நாமத்தை சொன்னால் இறஞ்சி கத்தினா போருமாம். அது போய் பகவான் என்ன பண்ணுவாள், இந்த பயத்தை ஜனன மரண பயம் போய் தைரியம் ஏற்பட்டு இந்த மயக்கமெல்லாம் தெளிஞ்சு தான் யாருங்கிறது உண்மையாகவே தான் யாருன்னு தெரிஞ்சு போயிடுமா. அதுதான் முக்தின்னு பேர், தான் மோட்சம்னு பேர். வேற ஏதோ லட்டு மாதிரி எங்கேயோ போய் வாங்க வேண்டிய விஷயம் இல்லைன்னாள். மைசூர சரிதோக பிரக்ய சித்தானுவருத்தி. கங்கை மாதிரி நாள். எப்படி கங்கை பரிசுத்தமாக அப்படி இமாலய மலையிலேருந்து ஓடி வந்துட்டு இருக்குன்னே, அதுபடி அடித்து பிடிச்சின்னு வருது, நல்ல பரிசுத்தமான கங்கை. அப்படி இருக்காமது என்னுடைய நாமாக்கள் இருக்கே, அப்படி பரிசுத்தப்படுத்தும் நாள். பகவானுடைய நாமாக்கள் கங்கா ஜலத்துக்கு சமம். அப்படியே பரிசுத்தத்தை உண்டாக்கிடுமா. ஒரு தடவை நாராயணான்னு இறஞ்சி கத்தினா போகும் நாள். சகிருத்துக்கு நாள் ஒரு தடவை சொன்னா போகும். மைசூர சரிதோக பிரக்ய சித்தானுவருத்தி பவதி பரமபக்தி. அப்போ என்ன நாள், பரமபக்தி பவதி நாள். பராபக்தி ஏற்பட்டுடும், பகவான் மேலே பக்தி ஏற்பட்டுடும். சாஹி மிருத்யோர் விஜேத்ரி. அந்த பக்தி என்ன பண்ணும் நாள், மிருத்யோ விஜேத்ரி நாள். யம தர்மராஜாவை வெல்லும் நாள். யம தர்மராஜாவை வெல்லும்னா என்ன, நம்ம ஆத்மா இருக்கே அதுக்கு அழிவே கிடையாதுங்கிறது புரிஞ்சு போயிடும் நாள். அப்போ புரிஞ்சு போச்சுன்னா என்ன, இப்போ அகங்கிற நானுக்கு அழிவே கிடையாதுன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ பயம் போயிடும். இந்த ஜனன மரணம்ங்கிறதான ஒன்று இருக்கிறதே இது புருடா ஒன்றும் இல்லைங்கிற பிரமை போயிடுங்கிறாள் மனசை விட்டு. ஏன்னா இந்த ஸ்னேக் இந்த ரோப்புக்கும் சூப்பர் இம்போசிஷன் அடிக்கடி சொல்லுவார் பெரிய மான்கள்லாம் எடுத்து. ஒரு இருட்டு ரூமில் போய் கொஞ்சமாக வெளிச்சம் இருக்கிற இடத்துல பெல்ட் இருந்ததுன்னா அது பார்த்து நாகப்பாம்புன்னு பயப்படுறான். லைட்டை போட்டோன்னா தெரிகிறது, அடடா நம்ம நேத்தி தேடினமே அந்த பெல்ட் இங்கே இருக்குன்னுட்டு. ஏன்னா பெல்ட் மேலே நாகப்பாம்பை போய் சூப்பர் இம்போசிஷன் பண்ணியிருக்கு அவித்தியை. அந்த அவித்தியை போயிடுதுன்னா உடனே என்ன இயற்கையாக இது என்னங்கிறது தெரிஞ்சு போய்டுறதான். அதுக்காகத்தான் இந்த பகவானுடைய நாமாவை இறஞ்சி கத்துனாள். இந்த ஸ்லோகத்தில் கபிலர் அம்மா விட்டு போய் சொன்னாள், பவதி பரம பக்தி சாஹி மிருத்யோர் விஜேத்ரி கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி மம குண கணலீலா கர்ணனை கீர்த்தனாத்யைஹி மைசூர சரிதோக பிரக்ய சித்தானுவருத்தி பவதி பரமபக்தி சாஹி மிருத்யோர் விஜேத்ரி கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. இப்பொழுது
இந்த 5 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணணும். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணியே பஞ்சதசம் தசகம் கபிலோபாக்கியானம். மதிரிஹ குணசக்தா பந்தகிருத்தேஷ்வசக்தா. மதிரிஹ குணசக்தா பந்தகிருத்தேஷ்வசக்தா. மதிரிஹ குணசக்தா பந்தகிருத்தேஷ்வசக்தா. து அமிர்தகிருதுபருந்தே பக்தியோகஸ்து சக்திம். து அமிர்தகிருதுபருந்தே பக்தியோகஸ்து சக்திம். து அமிர்தகிருதுபருந்தே பக்தியோகஸ்து சக்திம். மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா. மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா. மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா. கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. பிரகிருதிமஹதஹங்காராश्च மாத்ராश्च பூதானி. பிரகிருதிமஹதஹங்காராश्च மாத்ராश्च பூதானி. பிரகிருதிமஹதஹங்காராश्च மாத்ராश्च பூதானி. அபி சாக்ஷி புருஷः பஞ்சவிம்சः. அபி சாக்ஷி புருஷः பஞ்சவிம்சः. அபி சாக்ஷி புருஷः பஞ்சவிம்சः. இதி விதிதவிபாகோ முச்யதே சௌ பிரகிருத்யா. இதி விதிதவிபாகோ முச்யதே சௌ பிரகிருத்யா. இதி விதிதவிபாகோ முச்யதே சௌ பிரகிருத்யா. கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. பிரகிருதிகதகுணௌகைः நாஜ்யதே பூருஷோயம். பிரகிருதிகதகுணௌகைः நாஜ்யதே பூருஷோயம். பிரகிருதிகதகுணௌகைः நாஜ்யதே பூருஷோயம். யதி து சஜதி தஸ்யாம் தத்குணாஸ்தம் பஜேரன். யதி து சஜதி தஸ்யாம் தத்குணாः தம் பஜேரன். யதி து சஜதி தஸ்யாம் தத்குணாஸ்தம் பஜேரன். மதனுபஜன தத்வாலோசனைः சாப்யபேயாத். மதனுபஜன தத்வாலோசனைः சாப்யபேயாத். மதனுபஜன தத்வாலோசனைः சாப்யபேயாத். கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. விமலமதிருபாத்தைः ஆசனாத்யைத்மதங்கம். விமலமதிருபாத்தைः ஆசனாத்யைத்மதங்கம். விமலமதிருபாத்தைः ஆசனாத்யைத்மதங்கம்.
கருடசமதிரூடம் திவ்யபூஷா யுதாங்கிரம் கருடசமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் கருடசமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் ருச்சிதுலிததமாலம் शीलयेतानुवेलं रुचितुलिततमालं शीलयेतानुवेलं रुचितुलिततमालं शीलयेतानुवेलं कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादीः कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादीः मम गुणगणलीला कर्णनैः कीर्तनाद्यैः मम गुणगणलीला कर्णनैः कीर्तनाद्यैः मम गुणगणलीला कर्णनैः कीर्तनाद्यैः मयि सुरसरिदोघ प्रख्यचित्तानुवृत्तिः मयि सुरसरिदोघ प्रख्यचित्तानुवृत्तिः मयि सुरसरिदोघ प्रख्यचित्तानुवृत्तिः भवति परमभक्तिः सा हि मृत्योर्विजेत्री भवति परमभक्तिः सा हि मृत्योर्विजेत्री भवति परमभक्तिः सा हि मृत्योर्विजेत्री कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादीः कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादीः. இப்பொழுது அடுத்த 5 ஸ்லோகங்களுக்கும் அர்த்தத்தை பார்ப்போம். அடுத்த ஸ்லோகம் 6வது ஸ்லோகம் ரொம்ப வசதியான ஸ்லோகம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு பட்டதிரி அம்மாவுக்கு கபிலர் எப்படி எடுத்து சொன்னாள்னுட்டு. கபிலர் அழகாக அம்மாவுக்கு பக்தியில் ருச்சி ஏற்படணும்னு சொல்லணுங்கிறதுக்காக பக்தி இல்லாதவன் தான் எப்படி சிரமப்படுவோங்கிறத எடுத்து நன்னா எடுத்து சொன்னாள். ஏன்னா ஒரு குழந்தைக்கு உபதேசம் பண்ணால் 2 மார்க்கமாக சொல்லலாம். அப்பா நீ நன்னா படித்து நல்லா டிசிப்ளினாக இருந்துட்டு நல்ல குணத்தோடு இருந்துட்டு நல்ல காண்டக்டாக இருந்துட்டு இருந்தேன்னா பெரிய பெரிய கம்பெனியில் உனக்கு வேலை கிடச்சி நீ பிரசிடெண்ட் ஆகி சேர்மன் ஆஃப் தி போர்டு ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருப்பே, $multi-million வீட்டில் இருந்துட்டுருப்பே அப்படின்னு உற்சாகப்படுத்தி விடலாம். அது ஒரு வழி. இன்னொரு வழி என்னென்னா நீ படிக்காமல் இருந்தேன்னா அதோ 5 மணிக்கு இந்த கார் மேலே பிட்சான்னு வச்சுட்டு பிட்சாவை டெலிவரி பண்ணிட்டுருக்கானே அந்த மாதிரி நீயும் மணிக்கு $4 $5ன்னுட்டு தெருவா அலையணும். அந்த மாதிரி இருந்துட்டு நீ ஏழ்மையாக இருந்துட்டுருக்கணும். எங்கேயோ கெட்டோவில் நீ வாழணும். வாழ்க்கை முழுக்க நீ சிரமப்படுவ, தரித்திரனாக இருந்துட்டு சிரமப்படுவேப்பா அப்படின்னு பயமூர்த்தி விடலாம். இப்போ 2 வழியாகவும் உபதேசம் பண்ணலாம். எல்லோரும் பௌர்ணமி இன்னைக்கு சத்யநாராயண பூஜைன்னு ஒன்று பண்ணுவாள். அதில் கதாசிரவணம்னு ஒன்று உண்டு. அந்த கதாசிரவணத்தில் பார்த்தேன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். என்னென்னா யாரோ ஒரு வியாபாரி இருந்தான், அவன் சத்யநாராயண பூஜை பண்ணோடனே அவனுக்கு கப்பலாக தங்கம் வந்தது, வெள்ளி வந்தது, பத்னி வந்தாள், எல்லாம் வந்தாள் அப்படின்பாள். இன்னொன்று சொல்லுவோம், அதே சத்யநாராயண பூஜை பண்ணாமல் இந்த பிரசாதத்தை எடுத்துக்காமல் அவன் பாட்டுக்கு போயிட்டான். உடனே என்ன ஆச்சுன்னா இருக்கிற கப்பலெல்லாம் மொழி போடுத்து அவனை ராஜா வந்து ஜெயிலில் போட்டுவிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாள். இப்படி 2 விதமாகவும் சொல்லுவாள். என்ன காரணம்னா சுவாமி வந்து அவ்வியாஜ கருணாமூர்த்தி, அவர் எல்லாரையும் போய் கண்ணை குத்திட மாட்டார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்படி எதுக்காக சொல்கிறதுனா ஊனி பக்தி ஏற்படணுங்கிறதுக்காக சொல்லணும். அதுக்காக தான் இப்படி 2 விதமாக சொல்லுவாள். இப்போ இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாளே, குருவாயிரப்பா நீ கபிலாவதாரம் பண்ண நீ அம்மாவுக்கு நன்னா பக்தி மேலே பக்தி பண்ணணுங்கிறதுனுடைய விஷயம் நன்னா ஊனணுங்கிறதுக்காக பக்தி இல்லாத இருக்கிறப்பட்டவன் எப்படி கஷ்டப்படுவனுங்கிற விவரிச்சியாமேன்னு சொன்னாள். அஹஹ பகுல ஹிம்சா சஞ்சிதார்த்தை குடும்பம் பகுல ஹிம்சா சஞ்சிதார்த்தை. இவன் பலவிதமாக கஷ்டப்பட்டு எங்கேயோ ஒரு கப்பலில் வந்து
க்ரீன் கார்டுக்காக ஒரு பெரிய லைனில் நின்று க்ரீன் கார்டை வாங்கி பல விதமாக இன்டர்வியூ பண்ணி வேறு வேறு எங்கேயோ ஒரு 40 பகலாக உழைச்சி குருவி சேர்க்குற மாதிரி குந்துமணியாக பணத்தை சேர்த்து மில்லியனர் ஆனானே. அப்புறம் அதை எடுத்து பேங்கில் போட்டு இது ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு என்னென்னமோ பண்ணி பெருசாக பணத்தை சேர்த்து நிறைய அசட்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கு கடைசியில் இவன் ஒன்றும் அனுபவிக்க போகிறதில்ல. இவன் கடைசியில் இத்தனை சிரமப்பட்டதுனால இவன் கடைசியில் பரலோகம் போகிற மட்டும் இவனுக்கு அனுபவம் அது ஒன்றும் இல்லை. அதிலேயே உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்க போகிறான் இவன். வேறு ஒன்றும் அதை விட்டு வெளியில் வர முடியாதுன்னு அதில் மாட்டின்னு விடுவன். அப்படி மாட்டின்னு இருக்கப்பட்டவன் என்ன பண்ணுறான்னா பகுள ஹிம்சா சஞ்சிதார்த்தைஹி பலவிதமான ஹிம்சையை அனுபவித்து சேர்த்தான் பொருள். யாருக்காக? குடும்பம், பத்னி, புத்திராள், இப்படி நிறையா குடும்பத்தில் இருப்பாள். அவளுக்கெல்லாம் அவள் லெக்ஸஸ்லேயும் மர்சிடிஸ்லேயும் போகிறதுக்கு சௌரியமாக இருக்கட்டும்னு பண்ணி வைப்பானே. நான் பார்த்துருக்கேன் பல பேர் ராப்பகலாக வேலை செய்வாள். கடைசியில் அவளுக்கு அதை அனுபவிக்க முடியாதுன்னு வேறு யாரானும் வர விசிட்டர்ஸ் அனுபவிச்சுட்டு போவாள் இந்த வீட்டை. அப்படி குடும்பம், பத்னி, புத்திராள் இவாளுக்காக தினம் சஞ்சிதார்த்தேகி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருப்பனாம். பிரதிதினம் அனுபுஷ்ணன்னு ஸ்ரீஜிதா பாலலாலி. ஸ்ரீஜிதா நான் பொம்மநாட்டினாலே ஜெயிக்கப்பட்டவன் நான். இங்கே என்ன அர்த்தம்னா பொம்மநாட்டினா பொம்மநாட்டிக்கான அர்த்தம் இல்லை. அதை நம்ம எப்படி பண்ணிக்கணும்னா புமான் ஸ்திரீனால் ஜெயிக்கப்பட்டவன், ஸ்திரீ புமானால் ஜெயிக்கப்பட்டவாள். இவள் 2 பேருமே பரஸ்பரம் ஒத்தரால் ஒருத்தர் ஜெயிக்கப்பட்டவாள்னா என்ன அர்த்தம்? இவாளுக்காக அவன் சிரமப்படுவன், அவளுக்காக இவா சிரமப்படுவாள். கடைசியில் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை சிரமப்பட்டுருப்பாளே தவிர 2 பேரும் ஆனந்தமாக இருந்துட்டு இருக்க மாட்டாள்னு அர்த்தம். அப்படி இருக்கப்படாலாம். பாலலாலி குழந்தைகளை சீராட்டி கொஞ்சி அவளுடைய சுற்றின்னு கிடப்பன். அவளை போய் இங்கே பேஸ்பாலுக்கு 5 வயசில் குழந்தை பிறந்தோடனே அதை வச்சுன்னு போய் ஸ்விம்மிங் கிளப்பு, கராட்டே கிளப்பு, பேஸ்பால் கிளப்பு, போராக்குறைக்கு பரதநாட்டியம் கிளப்பு, வீணா கிளப்பு. அப்புறம் இந்த ஜென்மேப்பி இந்த குழந்தை பரதநாட்டியம் அப்புறம் ஏற்படாதுன்னு அதுக்கும் பரதநாட்டியத்துக்கும் அப்புறம் அந்த அந்த அரங்கேற்றத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப குறைச்சலாக பேர் தான் மறுபடியும் 50 வயசு மட்டும் இந்த டான்ஸ் ஆடிட்டு இருப்பானே. இல்லாட்டா அதோட சரின்னு அது ஒரு ஷோ. எப்படி உபநயனம் ஷோ ஆகிட்டுருக்கோ இப்படிலாம் உபநயனம் பண்ணுறோம் பாருங்க. உபநயனம் பண்ணி கடைசியில் உபநயனம் பண்ணி வைக்கிற அப்பாவும் சந்தியாவனம் பண்ணுறது இல்லை, காயத்ரி பண்ணுறது இல்லை, குழந்தையும் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் எதுக்குன்னா அப்படி பெரிய பத்திரிக்கை போட்டு மேளத்தை கட்டி நல்ல டின்னர் போட்டு எல்லாம் பண்ணுறதுக்காக பண்ணுறோமோ இல்லையோ. அப்படி இங்கே என்ன பண்ணான்னா ஸ்ரீஜிதா பாலலாலி கிரகசக்தா நாள் வீட்டிலே பற்றுனாள். இப்போ பார்த்தாலும் ஃபவுண்டேஷனை போய் தட்டி தட்டி பார்ப்பான், சுற்றி வருவன். இந்த கிளாஸில் ஏதாலும் புல்லில் எங்கேயாலும் வீடு இருக்கான்னு பிடிங்கின்னு போயிட்டு இருப்பான். இதுலேயே அவனுடைய வாழ்க்கை போயிடும் நாள். பிரதிதினம் அனுபுஷ்ணன்னு ஸ்ரீஜிதோ பாலலாலி. இதனுடைய தாற்பயம் என்னென்னா குழந்தைகளை போய் லாலனம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. குழந்தைகள் பொறுத்தாச்சுன்னா அவளுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அவளை கூப்பிட்டுட்டு எல்லா கிளாஸுக்கும் போய் தான் ஆகணும். எஸ்ஏடி கிளாஸு, ஸ்பெல்லிங் பி கிளாஸு, இன்னும் என்னென்ன கிளாஸ் உண்டோ அத்தனை கிளாஸுக்கும் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் ஒன்று நினச்சிக்கணும், தாமரை பூவில் தாமரை இலை எப்படி இருக்கோ அந்த மாதிரி இதெல்லாம் கடமை. இந்த கடமைக்காக செய்கிறோம். இது செய்யாவிட்டால் அந்த குழந்தைகளுக்கு யார் பண்ணுவா, வேறு இல்லையேன்னு பண்ணிட்டு அதுக்கு வேல்யூக்களை உண்டாக்கி இதில் மயங்கூடாதேப்பாங்கிறத எடுத்து சொல்லணும். பிரதிதினம் அனுபுஷ்ணன்னு ஸ்ரீஜிதோ பாலலாலி. இப்போ ஏற்பட்டவன் என்ன பண்ணுறான்னால் விஷதிஹி கிரகசக்தா யாத்தனாம் மை அசக்தா. இப்போ ஏற்பட்டவன் இந்த கிரகத்திலேயே வீட்டிலேயே, வீடுன்னா என்ன அர்த்தம்? வீட்டை சுற்றி இருக்கப்பட்ட எல்லா விஷயங்கள்னு அர்த்தம். நாயிலேருந்து பூனையிலேருந்து இப்போ எல்லாரும் வச்சுட்டு இருக்கோமே, எல்லாத்துலேயும் போய் அவன் போய் மனசு விழுந்துடும். அதை விட்டு இனிமேல் எங்கே வெளியில் வர முடியும்னால வர முடியாமல் மாட்டின்னு விடுவனாள். அப்போது அவன் அபக்தா, பக்தி இல்லாத மனுஷனாயிடுவன். அவன் யாத்தனாம் நரக்க வேதனை அடைவன். நரக்கத்துக்கு இனிமேல் அவன் போவான்டான் டிக்கெட்டு வாங்கிட்டு. இங்கேயே நரக்கம் ஏற்படும்னு. ஏன்னா எல்லா விதமான ப்ராப்ளமும் வந்து சேரும். ஒரு நாளைக்கு ரூஃப்லேருந்து ஒழுகும், ஒரு நாளைக்கு ஃபவுண்டேஷன் சரியாக இருக்காது, ஒரு நாளைக்கு ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் வேலை செய்யாது, கிராஸ் எல்லாம் பட்டு போயிடும். எல்லாத்தையும் மாட்டின்னு முழிப்பனவன். விஷதிஹி கிரகசக்தா யாத்தனாம் மை அபக்தா. யாத்தனாம் மை அபக்தா. அப்போ எங்கிட்ட பக்தி இல்லாதவன் ஆயிடுவன். அப்பேற்பட்டவன் சிரமப்படுவன். அதனால் அவனுக்கு நரக்க வேதனைன்னு நரக்கத்துக்குன்னு ஒன்று போவான்டான். இங்கேயே நரக்க வேதனையாக அனுபவிச்சுட்டு இருப்போம் மாமா. ஆயினால பக்தி பண்ணணுங்கிறத எடுத்து ஊனி சொல்கிறாள் கபிலர்.
கபில தனுரிதித்வம் தேவஹூத்தியை நியகாதீஹி. தெய்வம்னு ஒன்று இருக்குங்கிறது நம்பாதவன் இப்படிலாம் ஏற்படும் நாள். தெய்வம்னு ஒன்று நம்பி அவாட்டை விட்டுட்டோன்னா என்ன ஆகுது? இமேஜினேஷன் இருக்கோ இல்லையோ அது நமக்கு சுகத்தை உண்டாக்கும். மனசில் ஒரு கிளாரிட்டி ஏற்பட்டு அதனால நல்ல மனசு வைராகியம் ஏற்படும் நாள். அதுக்காக இத்தனையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாள். திடீர்னு டைரெக்டாக நீ கிராஜுவேட் ஸ்கூலுக்கு போக முடியாது. அதனால் முதல்ல சாது சங்கம் ஏற்பட்டு நல்ல சத்சங்கத்தினால உனக்கு பகவத் பக்தி ஏற்படும், பக்தியினால் உனக்கு வைராகியம் ஏற்படும் சொன்னாள். அஹஹ பகுலஹிம்சா சஞ்சிதாத்தை குடும்பம் பிரதிதினம் அனுபுஷ்ணன் ஸ்திரீஜிதோ பாலலாலி விஷதி கிரகசக்தः யாத்தனாம் மைய பக்தः கபில தனுரிதித்வம் தேவஹூத்தியை நியகாதீஹி. இவ்வாறு சொன்னியாமே நாள். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகம் 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஒரு ஜீவன் குழந்தையாக ஒரு அம்மாவனுடைய வயத்துக்குள்ள கர்ப்பத்துக்குள்ளே இருக்கும் பொழுதே பல சிரமத்துக்கு ஆளாகிறாங்கிறத எடுத்து சொல்கிறாள். யுவதி ஜடர கின்னோ ஜாதபோதோப்யகாண்டே பிரசவகலித போதா பீடயோல்லங்க்ய பால்யம் புனரபி பத முஹ்யதி ஏவ தாருண்யகாலே கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை நியகாதீஹி. கபிலர் அம்மாவுக்கு எடுத்து சொல்கிறாள், அம்மா யுவதி ஜடர கின்னோ, ஜடர கின்னஹான்னாள். கர்ப்பத்துக்குள்ளே இருக்கப்பட்ட அந்த ஜீவன் இருக்கே சிசுவா, இன்னும் ஃபுல்லாக சிசுவா ஒன்றும் வளரல. வயத்துக்குள்ளே இருக்கும்பொழுதே எத்தனை கஷ்டத்தை படுறான் தெரியுமா? ஏன்னா அம்மா சாப்பிட்ட சாப்பாடு உப்பு காரம் எல்லாம் உள்ளே போய் அவனை வதைக்கிறது, சிரமத்தை உண்டாக்குறது. அதுக்கு தான் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது ஸ்திரீகளுக்கு மாம்பழத்தை சாப்பிடாத, பிளாச்சொலையை சாப்பிடாத எல்லாம் சொல்லுவாள். ஏன்னா இவாள் சாப்பிட்றதெல்லாம் அதை போய் ஜீவனை போய் குழந்தை சிசுவை போய் பாதிக்குமாம். யுவதி ஜடர கின்னோ ஜாத்தபோதோபி அகாண்டே, அகாண்டே நாள் ஜட்டரத்துக்குள்ளே வயத்துக்குள்ளே இருக்கப்பட்ட அந்த குழந்தை இருக்கே, குழந்தை நோண்டு சின்ன கொழுது ஃபீட்டஸ், அதுக்கு திறமை கிடையாது. தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கிக் கொள்றதுக்குள்ளான சக்தி அதுக்கு கிடையாது. அப்பேற்பட்ட இட் இஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் தி மதர். அப்பேற்பட்ட அந்த ஜீவன் வயத்துக்குள்ளே உட்காந்துட்டு எவ்வளோ சிரமத்தை படுறதான். அந்த மல ஜலங்களெல்லாம் அதுக்குள்ளேயே போக்கிண்டு அதுலேயே எவ்வளோ சிரமத்தை படுறதுங்கிறாள். யுவதி ஜட்டர கின்னோ ஜாத்தபோதோபி அகாண்டே பிரசவ கலித போதா. பிரசவம் ஆனோடனே என்ன ஆகுதுன்னாள், அப்படி இறங்கின உடனேயே அதுக்கு அறிவுங்கிறதான் உண்டாயிடுறதான். அதுக்கு குழந்தைக்கு பிறந்தோடனே அழறது பாருங்கோ, உடனே பசிக்கிறது, பிறந்தோடனே பசி, உடனே அம்மாட்டேருந்து அதுக்கு பாலை குடிக்க வந்துருக்கு. உடனே அது தான்ங்கிறது தெரிஞ்சு போய்டுறது, உடனே அழ ஆரம்பிச்சு விடுறது. பிரசவ கலித போதா, அறிவுங்கிறது உண்டாயிடுறது பிறந்தோடனே. அப்போ இதனால் என்ன ஆகுதுனால் பீடையோ லங்கிய பால்யம், ரொம்ப கஷ்டத்தோடு கூட பால்யாவஸ்தையே அது சிரமப்பட்டு வளர்ந்துன்னு வருது. எவ்வளவோ கஷ்டத்தோடு கூட அது வளர்ந்துன்னு வருதான். அப்படி பால்யாவஸ்தை தாண்டினோடனே உல்லங்கிய நாள் தாண்டினோடனே என்ன ஆச்சுன்னாள், பீடையோ லங்கிய பால்யம் புனரபி பத முஹ்யதி ஏவ தாருண்ய காலே. தென் தாருண்ய காலம், யூத், அடல்ட்ஹுட், அப்படி அடோலசன்ஸ் வருது. அப்போ அடோலசன்ஸ் வரத்தே என்னென்னா அதில் வேறு சிரமம்னே. அதுவும் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு இருக்கிற சிரமம் இருக்கே, நாங்கள்லாம் அடோலசன்ஸில் பட்டத்தை காட்டிலும் என்னோடய அடுத்த ஜெனரேஷன் படுற பாடு இருக்கே இங்கே இருக்கிற அந்த பியர் ப்ரெஷரும் அதுவும் இதுவும் அவள்கிட்ட சொல்ல முடியாதுன்னு. போரா குறைக்கு அப்பா அம்மாட்டேருந்து வேறு சிரமம். ஏன்னா நம்மளாம் ஏதோ இந்தியா அமெரிக்காவுக்கு வந்ததுனால இந்தியன் கல்ச்சர் படப்படாதுன்னுட்டு இந்தியன் கல்ச்சரை பற்றி தெரியாதவனே இந்தியன் கல்ச்சரில் மாட்டி இருக்கணும்னு ஒரு இதெல்லாம் பிரமைகள்னே மாட்டிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோமோ அத்தனை கஷ்டப்படுத்தி விடுறோம் குழந்தைகளை. தாருண்ய காலையினால் அந்த அடோலசன்ஸில் அது படாத பாடுபடுறது. மறுபடியும் கபில தனுரிதித்வம் தேவஹூத்தியை நியகாதீஹி,
பாகவதத்தில் இதை ரொம்பவும் விவரித்து சொல்லியிருக்காள் சுக்காச்சாரியாள். படுற சிரமத்தை, ஜீவன் படுற சிரமம் இருக்கே, பால்யாவஸ்தையிலேருந்து சின்ன சிசு ரூபத்திலேருந்து கிழவனார மட்டும் எத்தனை கஷ்டப்படுறாங்கிறத விவரமாக சொல்கிறத பார்த்தா இனிமேல் ஜென்மாவே வேண்டான்னு தோணிவிடும். அப்படியா அவ்வளவு உருக்கமாக சொல்லியிருக்காள் ஸ்ரீமத் பாகவதத்தில். அதுதான் இங்கே ஒரே ஸ்லோகத்தில் சொல்கிறாள். அம்மா, சின்ன சிசு உன்னுடைய குழந்தை வயத்துக்குள்ளே, அம்மாவோட வயத்துக்குள்ளே இருக்கிறதையே ஒரு சிரமம், வெளியில் வரத்தே ஒரு சிரமம், பால்யாவஸ்தையில் சிரமம், தருணனா அடோலசன்ஸில் படுற சிரமம், இப்படி எல்லாத்துலேயும் பட்டுன்னு இருக்காங்கிறத எடுத்து சொன்னாள் இந்த ஸ்லோகத்தில். யுவதி ஜடர கின்னோ ஜாத்தபோதோப்யகாண்டே பிரசவ கலித போதா பீடையோ லங்கிய பால்யம் புனரபி பத முக்கியதி ஏவ தாருண்ய காலே கபில தனுரிதி துவம் தேவஹூத்தியை நியகாதீஹி. இவ்வாறு சொன்னியாமே குருவாயூரப்பான்னாள். அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஒழுங்காக இருக்கப்பட்ட கிரகஸ்தன் இருக்கானே அவன் கூட என்ன கர்மாக்கள் செய்தாலும் அந்த கர்மாக்கள் எல்லாம் கர்ம பலத்தெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு, அதாவது கர்மயோகியாக இல்லாதவன் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு ஒரு மார்க்கம் இருக்குது இறந்த பிறகு, தட்சிணாயன மார்க்கம். தட்சிணாயன மார்க்கத்தில் போடுறானாம். ஏன்னா என்ன அர்த்தம்னா அவ்வளவு வசதி இல்லை அது. ஆனால் ஒரு என்ன கர்மா செய்தாலும் அதில் அதனுடைய பலத்தை எதிர்பார்க்காமல் கர்ம பலத்தை எல்லாம் தியாகம் பண்ணப்பட்டு கர்மயோகத்திலேயே இருந்துருக்கப்பட்டவன் இருக்கானே அவன் உத்தராயண மார்க்கத்தில் போகிறான்னு சித்தியா சொன்னால் இதைத்தான் பகவத்கீதையிலையும் பகவான் அர்ஜுனனுக்கு எடுத்து சொல்லியிருக்காள். எப்படி 2 விதமாக நிஷ்காமமாய் பிரம்மத்தை சகுண பிரம்மத்தை உபாசித்தவாள், அவளை எப்படி தேவதைகள்லாம் அழிச்சுன்னு போவாள், இதெல்லாம் பகவத்கீதையில் சொல்லியிருக்காள் பகவான். அதைத்தான் இங்கே பட்டதினி அம்மாவுக்கு நீ சொன்னியாமேன்னு சொல்கிறாள். பித்ரு சுரகணயாஜி தார்மிகோ யோ கிரகஸ்தா சச்ச நிபததி காலே தட்சிணாத்வோபகாமி மயி நிஹிதம் அகாமம் கர்ம தூதத் பதார்த்தம் கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை நியகாதீஹி. ஒரு கிரகஸ்தன் நல்லவனாக இருந்துட்டு பித்ரு பூஜனம்லாம் பண்ணி ஸ்ராத்தாதி கர்மாக்கள் எல்லாம் ஒழுங்காக பண்ணி யஜ்ஞங்களெல்லாம் அந்த 40 சம்ஸ்காரங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கப்பட்ட தார்மிகனாக இருக்கப்பட்டவனாக இருந்தால் கூட அவன் கூட தான் பண்ணும் எல்லாத்துக்கும் ஒரு ஹேதுவோடு கூட அந்த கர்மாவனுடைய பலத்தை எதிர்பார்த்து ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தான்னா அவனுக்கு ஒரு வழி இருக்குன்னாள். தட்சிணாத்வோபகாமி, தட்சிணாயன மார்க்கத்தில் போகிறானவன் நாள். ஆனால் மயி நிகிதம் அகாமம், எங்கிட்ட பக்தி பண்ணி அகாமம் பக்தி, ஒரு அஹேதுகியும் பக்தியும் குர்வந்தி, ஒரு காரணம் ஒரு ஹேது இல்லாமல் எல்லா பக்தி பண்ணாலும் இந்த பக்தியினால் வரப்பட்ட பலனையும் கூட பகவான்கிட்ட தியாகம் பண்ணுறதற்கே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்ட்டு. அப்படி கர்ம தூத பதார்த்தம் அகாமம் கர்ம தூ, காமனை இல்லாத கர்மாவை பண்ணுறவன் இருக்கானே அவன் உதக் பதார்த்தம்னா என்ன? உதக் பதார்த்தம்னா வடக்கு மார்க்கம், உத்தராயண மார்க்கத்தில் போகிறானாம் அவன். இப்படி சொன்னால் அம்மாட்ட சொன்னால், அதாவது என்ன அர்த்தம்னா நீ பகவத் பக்தி பண்ணணும், ஒரு காரணம் மோட்சம் கிடைக்கணும்னு பண்ணாத, நீ பாட்டுக்கு பக்தி ஐதுகியும் பக்தியும் குருவந்தினால தான் பாகவதத்தில் நிர்கிரந்தா அப்பி பார்த்துருமே உருக்கிரமே பக்தியும் குருவந்தினாள். ஆத்மா ராமாஷ்ச முனையா நிர்கிரந்தாப்யுருக்கிரமே குர்வந்த்யகைதுகீம் பக்திம் இத்தம் பூதகுணோ ஹரிஹி. தே முனையः ஆத்மா ராமः ஆத்மனி சதா ரமந்தி. ஏ தே முனையः ஆத்மா ராமः, அவள் என்ன பண்ணுறாளாம்? ஆத்மா ராமாஷ்ச முனையः நிர்கிரந்தாப்யுருக்கிரமே, அவள்லாம் நிர்கிரந்தாக அப்பி, அவளுக்கு வைராக்கியம் உண்டு, பாசம் கிடையாது. அப்படி இருந்தால் கூட பண்ணுறாளாம். எப்படி பண்ணுறாள்? அஹைதுகீம் பக்திம் குர்வந்தி, ஹேதுகீம் பக்தியும் இல்லை, நான் ஒன்று பண்ணுறேன் நீ எனக்கு திருப்பி பதில் சொல் ஏதானும் கொடுன்னு கேட்கறதில்ல. அவள் சும்மா பக்தி பண்ணிகிட்டே இருப்பாள், ஒன்றுமே எதிர்பார்த்து இல்லை.
அப்படி பண்ணுறதுக்கே அப்படி பண்ணணும்னு அம்மாவுக்கு எடுத்து சொல்கிறாள் இந்த இடத்துல, இந்த ஸ்லோகத்தில். பட்டதிரி நீ அப்படி சொன்னியாமே கபிலா நீ சொல்கிறாள் பகவான். பித்ருசுரகணயாஜி தார்மிகோ யோ கிரகஸ்தः சச்ச நிபததி காலே தட்சிணாத்வோபகாமி மயி நீதமகாமம் கர்மதூதபதார்த்தம் கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ஞகாதீவர் நீ சொன்னியாமே நாள். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அப்பா ஹே குருவாயிருப்பா, நீ கபிலனாக பிறந்து அம்மாவுக்கு உபதேசம் பண்ணத்தெல்லாம் அவள் கிரகிச்சுண்டு அவள் முக்தி அடைஞ்சாளாமே இன்னும் அந்த வைபவத்தை சொல்கிறாள் இந்த 9வது ஸ்லோகத்தில். இதி சுவிதித வேத்யாம் தேவஹே தேவஹூதிம் கிருதனுதிமனுகிருஹ்ய த்வம் கதோ யோகி சங்கைஹ விமலமதிரதாசௌ பக்தியோகேன முக்தா த்வமபி ஜனஹிதார்த்தம் வர்த்தசே பிராகுதீச்யாம். ஹே குருவாயூரப்பா, துவம் நீ வர்த்தசே நாள் இன்னைக்கும் இருந்துருக்கே, நீ கபிலனாக இருந்துருக்கே, எங்கேயும் போயிடல. எங்கே இருக்க? பிராகுதீச்யாம் வடகிழக்கு திசையில் ஈசான்ய திக்கில் நீ இருந்துருக்கியே கபிலனாக இன்னைக்கும் இருந்துருக்கேங்கிறாள். ஈசான்ய திக்கில் இன்னைக்கும் இருந்துருக்கே. நீ எப்படி இருந்துருக்க? முதல்ல இப்படிலாம் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணேன். இதி சுவிதித வேத்யாம், எது தெரிஞ்சுக்கணுமோ அப்படி தெரிஞ்சுக்க வேண்டிய பிரம்ம வித்தியை அம்மாவுக்கு நீ உபதேசம் பண்ணிவிட்டு கிருதனுதிம் அப்படி சொன்னதுனால அவள் என்ன பண்ணாள்? தேவஹூதி என்ன பண்ணாள்? கிருதனுதிம் அனுகிருஹ்ய அவள் பகவானை ஆராதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணாள். ஒன்றை ஸ்தோத்திரம் பண்ணாள். ஒன்றை ஸ்தோத்திரம் பண்ணி சொன்னாள், ஆஹா எனக்கு பிள்ளையா பிறந்திருக்கியே ஹே பரபிரம்மம், ஹே மகாவிஷ்ணு, இன்னும் ஒன்னையும் ஸ்தோத்திரம் பண்ணாலே அம்மா. அந்த அம்மாவான தேவஹூதிக்கு அனுகிரகம் பண்ணினியே, பிரம்ம வித்தியை எடுத்து கொடுத்தியே. கிருத்தநிதிம் அனுகிருஹ்ய துவம் கதோ யோகி சங்கைஹி, நீ புறப்பட்டு அம்மாவை விட்டுவிட்டு யோகிக்களுடைய கூட்டத்தோடு கூட சேர்ந்து நீ ஈசான்ய திக்குக்கு போய் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கேங்கிறாள். விமல மதிரதாசௌ, அசௌ தேவஹூதி, அம்மாவான அந்த தேவஹூதி என்ன பண்ணாள்? விமலமதிஹி, மனசுலெல்லாம் கிளியராகி தெளிவான மனசோடு கூட பக்தி யோகேன முக்தா, முக்தி அடைஞ்சாலே. பக்தி யோகம் பண்ணி பக்தியை ஆராதிச்சு பகவத் பஜனம் பண்ணி முக்தி அடைஞ்சாலே. அம்மாவுக்கு முக்தியே உண்டா கிடைக்க முடியா பண்ணியே நீ நாள். துவமபி ஜனஹிதார்த்தம் வர்த்தசே பிராகுதீச்யாம், இன்னைக்கும் ஜனங்களுக்கு அனுகிரகத்தை பண்ணிட்டு ஈசான்ய திக்கில் நீ இன்னைக்கு இருந்துருக்கியே, குருவா இருந்துருக்கே இன்னைக்குங்கிறாள். இதி சுவிதித வேத்யாம் தேவஹே தேவஹூதிம் கிருதனுதிம் அனுகிருஹ்ய துவம் கதோ யோகி சங்கைஹி விமலமதிரதாசௌ பக்தியோகேன முக்தா துவமபி ஜனஹிதார்த்தம் வர்த்தசே பிராகுதீச்யாம், ஜனங்களுடைய ஹிதத்துக்காக அவளுடைய க்ஷேமத்துக்காக இன்னைக்கும் நீ ஈசான்ய திக்கில் இருந்துருக்கேங்கிறாள். அப்படி சுவாமி இருந்துருக்காள், கபிலராக இருந்துருக்காளாம். அது இந்த அழகான 9வது ஸ்லோகம். இது இந்த கடைசி ஸ்லோகம் 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், இதுக்கு மேலே சொல்லி என்னால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு கையை விரிச்சுட்டாள். சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டேன். நான் எல்லாத்தையும் இந்த கபிலாவதாரத்தை சொல்லிவிட்டேங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக பரம கிமு பஹூக்தியா त्वत्पदां भोजभक्तिं सकलभयविनेत्रीं सर्वकामोपनेत्रीं वदसि खलु धृतं त्वं तद्विधूय अमयान्मे गुरुपवनपुरेश त्वयि उपाधत्स्व भक्तिं त्वयि उपाधत्स्व भक्तिं. ஹே குருவாயூரப்பா, நீ எந்த பக்தி தான் வசத்திங்கிறத அம்மாவுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு நீ போய் சேர்ந்தியே, அதனால அம்மா மோட்சத்தை அடைஞ்சாளே.
அப்பேற்பட்ட இந்த பக்தி தான் முக்கியங்கிறதே இந்த இந்த கபிலாவதார கதையினாலே ஜனங்களுக்கு நான் எடுத்து சொல்லிவிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு வேறு தீசிஸ் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கையை விரிச்சு விட்டாள். பரம கிமு பகூக்தியா, இதுக்கு மேலே என்ன சொல்லி பலன் ஒன்றும் இல்லைன்னாள். துவத்பதாம் போஜபக்திம், உன்னுடைய சரண கமலங்கள் இருக்கே அது மேலே பக்தி வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி வச்சா என்ன ஆகும்? சகல பயவினேத்ரீ, ஜனங்களுக்கு எவ்வளவோ விஷயங்களில் பயம் ஏற்பட்டுட்டே இருக்கு. ஜனன பயம், மரண பயம், இன்னும் இங்கே லோகத்தில் இருக்கும்போது இருக்கப்பட்ட பயம், எல்லா பயமும் போகணும்னு அதுக்கு ஒரே வழி பகவத் பக்தி தான். சர்வகாமோபனேத்ரீம், எல்லா விதமான மனசில் இருக்கப்பட்ட காமங்களையும் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன் நீ. வதசி கலு திருடம் துவம் தத்விதூய ஆமையான் மே, கண்டிப்பாக நான் கேட்குறேன் நாள் என்ன நாள். ஆகையினால் நீங்கள் என்ன பண்ணணும், என்னுடைய ரோகங்களெல்லாம் போக்கணும் நாள். என்ன ரோகம்? மேலே இருக்கப்பட்ட வாத்த ரோகத்தை மாத்திரம் சொல்லலை, மனசில் இருக்கப்பட்ட ரோகங்கள் இருக்கு எல்லாருக்கும், அதெல்லாத்தையும் போகணும்னா எல்லாம் ஆமையான்மே விதூய நாள். மேலே இருக்கப்பட்ட ரோகங்கள் எல்லாத்தையும் நீ நீக்கணும், போக்க பண்ணணும் நாள். வதசி கலு திருடம் துவம் தத்விதூய ஆமையான்மே குரு பவன புரேஷ துவயி உபாதத்ஸ்வ பக்திம். உபாதத்ஸ்வ நாள், உன் மேல அச்சஞ்சல பக்தியே உண்டாகணும்பா குருவாயிரப்பன் நாள். ஏன்னா ஈஸ்வர அனுகிரகத்தினால தான் ஈஸ்வரன் மேலேயே பக்தி வரத்துக்கு முடியும். அதனால அவங்காலில் போய் விழுந்தாள் பட்டத்திரி. குருவாயிரப்பா, உன்னுடைய அனுகிரகத்தினாலேயே உன் மேலே எனக்கு, உன் தாளில் எனக்கு பக்தி வைக்க பண்ணணும், பக்தி ஏற்பட பண்ணணும்னாள். துவயுபாதஸ்வ பக்திம், அப்படி உருக்கமாக சொன்ன 10வது ஸ்லோகத்தோட இந்த தசகத்தை முடிச்சுட்டாள், கபிலோபாக்கியானத்தை முடிச்சுட்டாள். பரம கிமு பஹூக்தியா त्वत्पदाम्भोज भक्तिं सकल भय विनेत्रीं सर्वकामोपनेत्रीं वदसि खलु दृढं त्वं तद्विधूयामयान्मे गुरुपवनपुरेश त्वयुपाधत्स्व பக்திம். இப்பொழுது இந்த 5 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம் நம்ம. இப்பொழுது அடுத்த 5 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஆஹஹ பகுலஹிம்சா சஞ்சிதார்த்தை குடும்பம். ஆஹஹ பகுலஹிம்சா சஞ்சிதார்த்தை குடும்பம். ஆஹஹ பகுலஹிம்சா சஞ்சிதார்த்தை குடும்பம். பிரதிதினமனுபுஷ்ணன் ஸ்திரீஜிதோ பாலலாலீ. பிரதிதினமனுபுஷ்ணன் ஸ்திரீஜிதோ பாலலாலீ. பிரதிதினமனுபுஷ்ணன் ஸ்திரீஜிதோ பாலலாலீ. विशति गृहसक्तो यातनां मय्यभक्तः. विशति गृहसक्तो यातनां मय्यभक्तः. विशति गृहसक्तो यातनां मय्यभक्तः. कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादीः. कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादीः. कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादीः. युवति जठरखिन्नो जातबोधोऽप्यकाण्डे. युवति जठरखिन्नो जातबोधोऽप्यकाण्डे. युवति जठरखिन्नो जातबोधोऽप्यकाण्डे. प्रसवगलितबोधः पीडयोल्लङ्घ्य बाल्यम्. प्रसवगलितबोधः पीडयोल्लङ्घ्य बाल्यम्. प्रसवगलितबोधः पीडयोल्लङ्घ्य
बाल्यम् पुनरपि बत मुह्यति एव तारुण्यकाले पुनरपि बत मुह्यत्येव तारुण्यकाले पुनरपि बत मुह्यत्येव तारुण्यकाले कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादीः कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादीः पितृसुरगणयाजी धार्मिको यो गृहस्थः पितृसुरगणयाजी धार्मिको यो गृहस्थः पितृसुरगणयाजी धार्मिको यो गृहस्थः स च निपतति काले दक्षिणाध्वोपगामी स च निपतति काले दक्षिणाध्वोपगामी स च निपतति काले दक्षिणाध्वोपगामी मयि निहितमकामं कर्मतूदपथार्थं मयि निहितमकामं कर्मतूदपथार्थं मयि निहितमकामं कर्मतूदपथार्थं कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादीः कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादीः इति सुविदितवेद्यां देवहे देवहूतिम् इति सुविदितवेद्यां देवहे देवहूतिम् इति सुविदितवेद्यां देवहे देवहूतिम् कृतनुतिम् अनुगृह्य त्वं गतो योगिसङ्घैः कृतनुतिमनुगृह्य त्वं गतो योगिसङ्घैः कृतनुतिमनुगृह्य त्वं गतो योगिसङ्घैः विमलमतिरथासौ भक्तियोगेन मुक्ता विमलमतिरथासौ भक्तियोगेन मुक्ता विमलमतिरथासौ भक्तियोगेन मुक्ता त्वमपि जनहितार्थं वर्तसे प्रागुदीच्याम् त्वमपि जनहितार्थं वर्तसे प्रागुदीच्याम् त्वमपि जनहितार्थं वर्तसे प्रागुदीच्याम् परम किमु बहुक्त्या त्वत्पदाम्भोजभक्तिम् परम किमु बहुक्त्या त्वत्पदाम्भोजभक्तिम् परम किमु बहुक्त्या त्वत्पदाम्भोजभक्तिम् सकलभयविनेत्रीं सर्वकामोपनेत्रीं सकलभयविनेत्रीं सर्वकामोपनेत्रीं सकलभयविनेत्रीं सर्वकामोपनेत्रीं वदसि खलु दृढं त्वं तद्विधूय आमयान्मे वदसि खलु दृढं त्वं तद्विधूयामयान्मे वदसि खलु दृढं त्वं तद्विधूयामयान्मे गुरुपवनपुरेश त्वय्युपाधत्स्व भक्तिम् गुरुपवनपुरेश त्वय्युपाधत्स्व भक्तिम् गुरुपवनपुरेश त्वय्युपाधत्स्व भक्तिम् श्रीहरे नमः। ओमिति श्रीमन्नारायणीये
கபிலோபாக்கியானம் நாம பஞ்சதசம் தசகம் சமாப்தம். ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது இந்த தசகம் பூராவையும் இந்த 10 ஸ்லோகங்களையும் சேர்ந்தாப்புல ஒரு தடவை சொல்கிறேன். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே கபிலோபாக்கியானம் நாம பஞ்சதசம் தசகம். மதிரிய குணசக்தா பந்தகிருத்தேஷ்வசக்தா த்வமிருதகிருதுபருந்தே பக்தியோகஸ்து சக்திம் மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை न्यगादी प्रकृति महदहंकाराश्च मात्राश्च भूतानि अपि हृदपि दशाक्षी पूरुषः पंचविंशः इति विदित विभागो मुच्यते सौ प्रकृत्या कपिलतनुरिति त्वं தேவஹூத்யை न्यगादीः प्रकृतिगतगुणौघैः नाज्यते पूरुषोऽयं यदि तु सजति तस्यां तद्गुणास्तं भजेरन् मदनुभजन तत्त्वालोचनै साप्यपेयात् कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादीः विमलमतिरुपात्तैः आसनाद्यैर्मदङ्गम् गरुडसमधिरूढं दिव्यभूषायुधाङ्गम् रुचितुलिततमालम् शिलयेतानुवेलं कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादीः मम गुणगणलीला कर्णनैः कीर्तनाद्यैः मयि सुरसरिदोघ प्रख्यचित्तानुवृत्तिः भवति परमभक्तिः साहि मृत्योर्विजेत्री कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादीः अहह बहुलहिंसा सञ्चितार्थैः कुटुम्बं प्रतिदिनमनुपुष्णन् स्त्रीजितो बाललाली विशति गृहसक्तो यातनां मय्यभक्तः कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादीः युवति जठरखिन्नो जातबोधोऽप्यकाण्डे प्रसवगलितबोधः पीडयोल्लङ्घ्य बाल्यम् पुनरपि बत मुह्यति एव तारुण्यकाले कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादीः पितृसुरगणयाजी धार्मिको यो गृहस्थः स च निपतति काले दक्षिणाध्वोपगामी मयि निहितमकामं कर्मतूदपथार्थं कपिलतनुरिति त्वं देवहूत्यै न्यगादीः इति सुविदितवेद्यां देवहे देवहूतिं कृतनुतिमनुगृह्य त्वं गतो योगिसङ्घैः विमलमतिरथासौ
भक्तियोगेन मुक्ता त्वमपि जनहितार्थं वर्तसे प्रागुदीच्याम् परम किमु बहुक्त्या त्वत्पदाम्भोजभक्तिं सकलभयविनेत्रीं सर्वकामोपनेत्रीं वदसि खलु दृढं त्वं तद्विधूय आमयान्मे गुरुपवनपुरेश त्वय्युपाधत्स्व भक्तिम्। श्रीहरे नमः। ओम इति श्रीमन्नारायणीये कपिलोपाख्यानं नाम पंचदशं दशकं समाप्तम्। ஸ்ரீஹரையே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுப்போம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलम् नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरमधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम्। श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय। ॐ नमो भगवते वासुदेवाय। श्रीहरये नमः।